இங்கு கூடி வந்திருக்கிற யாவரையும் சத்தியவேத அப்போஸ்தல திருச்சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதம் 85. கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும். எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆறப்பண்ணும். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். கர்த்தாவே, விளம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாய் இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை காணும். யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிற இசப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிற துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிற இசப்பா. எத்தனையோ பேருக்களாத இசப்பா பாக்கியத்தை இஸ்லாக்கியத்தை இசப்பா அடிமைகளாகிய பாவிகளாகிய இசப்பா நீர் எங்களுக்கு தந்தை இசப்பா. அப்பா, இந்த நேரத்தில் இசப்பா உம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்க இசப்பா தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற இசப்பா. ஸ்தோத்தரிக்கிற இசப்பா. அப்பா, இந்த நேரத்தில் இசப்பா ஸ்தோத்தரிக்கிற இசப்பா இதற்காக இசப்பா இந்த இடத்திற்கு இசப்பா எங்களை அழைத்து கொண்டு வந்தீர் ஏசப்பா. அந்த நோக்கத்தை நீர் நிறைவேற்றும்படியாய் செபிக்கிற ஏசப்பா. ஸ்தோத்தரிக்கிற ஏசப்பா. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிற ஏசப்பா. இசப்பா ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியில் ஏசப்பா. அப்பா, ஸ்தோத்தரிக்கிற ஏசப்பா உம்முடைய மகிமை உம்முடைய பிரசன்ன ஏசப்பா வெளிப்பட வேண்டும். அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிற ஏசப்பா. ஆராதனையின் ஆரம்ப பகுதியிலிருந்து ஏசப்பா முடிவு பரியந்த ஏசப்பா. ஸ்தோத்தரிக்கிற ஏசப்பா உம்முடைய சமூக ஏசப்பா எங்களோடு கூட இருக்க வேண்டும் ஏசப்பா. உம்முடைய பிரசன்ன எங்களோடு கூட இருக்க வேண்டும் ஏசப்பா. ஸ்தோத்தரிக்கிற வந்திருக்கிற ஒவ்வொரு ஏசப்பா பரிசுத்த ஆவியானவருடைய ஏசப்பா அபிஷேகத்தில் ஏசப்பா ஸ்தோத்தரிக்கிற ஏசப்பா பிரசன்னத்தில் ஏசப்பா ஆராதிக்க வேண்டும் ஏசப்பா. அப்பா, ஏசப்பா ஆராதனை பகுதியை நடத்துகிற ஏசப்பா ஸ்தோத்தரிக்கிற ஏசப்பா தாசனை கர்த்தர் நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாய் செபிக்கிற ஏசப்பா. ஸ்தோத்தரிக்கிற ஏசப்பா உம்முடைய ஆராதனைக்கு விரோதமாய் ஏசப்பா ஸ்தோத்தரிக்கிற ஏசப்பா உம்மை ஆராதிக்க விடாதபடிக்கு ஏசப்பா. அப்பா, ஏசப்பா எங்களை தடை பண்ணுகிறதான ஏசப்பா எல்லா ஏசப்பா வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏசப்பா நாங்கள் கட்டி ஜெபிக்கிற ஏசப்பா. ஸ்தோத்தரிக்கிற ஏசப்பா. அப்பா, ஸ்தோத்தரிக்கிற ஏசப்பா மனுஷர்கள் பிரியப்படுகிற ஆராதனை ஏசப்பா ஆராதிக்காமல் ஏசப்பா அப்பா நீர் பிரியப்படுகிற ஆராதனை ஏசப்பா நாங்கள் செய்ய கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிற ஏசப்பா. அப்பா, ஸ்தோத்தரிக்கிற ஏசப்பா. அப்பா, செய்தி பகுதி ஏசப்பா உம்முடைய கரத்தில் தருகிற ஏசப்பா. அப்பா, ஸ்தோத்தரிக்கிற ஏசப்பா வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கு ஏசப்பா தேவையான வார்த்தைகளை கர்த்தர் நீர் தரும்படியாய் ஜெபிக்கிற ஏசப்பா. அப்பா, ஸ்தோத்தரிக்கிற ஏசப்பா வருகிற ஒவ்வொரு வார்த்தை ஏசப்பா. அப்பா, ஏசப்பா ஒவ்வொருக்குள்ள சென்று ஏசப்பா அது 30 ஏசப்பா 60 100 ஏசப்பா பலன் கொடுக்க ஏசப்பா. அப்பா, நீர் கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிற ஏசப்பா. ஸ்தோத்தரிக்கிற ஏசப்பா வார்த்தைகளை ஏசப்பா வழியருக விழுந்த விதை போல ஏசப்பா உதாசீனப்படுத்தி விட்டு போகாமல் ஏசப்பா அந்த வார்த்தைகளை ஏசப்பா முழுமையாக எங்களுக்கு இன்று ஏற்றுக்கொண்டு ஏசப்பா அதன்படி நடக்க ஏசப்பா கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிற ஏசப்பா. அப்பா, ஆராதனை ஏசப்பா முடிவு பரிந்த ஏசப்பா உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி ஏசப்பா. எங்களை ஏசப்பா ஒவ்வொரு ஏசப்பா நாங்கள் தரம் தாழ்த்தி தருகிற ஏசப்பா துதிகன மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த நாளில் கூட கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒரு விஷயம் கூட வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட நாம் ஒன்று கூடி தேவனை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், ஆலயம் நிரம்ப போகிறது. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தினாலே மாத்திரம் இல்லை, தேவனுடைய பிள்ளைகளாலே கூட. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் தேவன் அவருடைய வல்லமையான
பிரசன்னத்தினாலே நிரப்பி நடத்துவாராக. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் வல்லமையுள்ள தேவன் சாதாரணமா சொல்ல முடியாது. எனக்கா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. எல் ஷடாய் என்கிற அவருடைய நாமம். ஹல்லேலூயா. He is almighty God. ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள காரியங்களை அவருடைய பிள்ளைகள் மத்தியிலே, அவரை நேசிக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலே அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம், அப்படியே ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை அப்படியே கொஞ்சம் டிஸ்பிளே பண்ணுங்களேன். இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வருடத்தில் எந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார்னு சொல்லிட்டு நம்ம எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? ஹல்லேலூயா. ஏசாயா 41:13. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிற தேவன் எப்பேற்பட்ட தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாய்த்தான் இந்த ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் அந்த முதல் வசனத்தில் ஆபிரகாமோடு தேவன் பேசின அந்த வார்த்தைகளை ஒரு விஷயம் கூட இந்த நாளில் தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறார், நம்மை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். அவர் ஆபிரகாமை எப்படி உற்சாகப்படுத்தினாரோ, ஹல்லேலூயா, நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. நாமெல்லாம் இல்லை, ஒரு மனுஷனை பார்க்கும்போது அவனை எப்படி பார்ப்போமோ தெரியாது. அவனுக்குள்ளாக எப்படிப்பட்ட குணநலன்கள் இருக்கிறது, இல்லை அவங்க எப்படிப்பட்ட டேலண்ட் உள்ளவங்க, இல்லை அவங்க எப்படி அன்பானவங்களா, இல்லை கோவப்படுறவங்களா, இல்லை அவங்க வந்துட்டு இந்த உலக பிரகாரமாக ஆசீர்வதிக்கப்பட்டவங்களான்னு பார்ப்போம் நம்ம. ஆனால் நம்முடைய தேவன் எப்படி பார்க்கிறாரா? ஆபிரகாமை பார்க்க சொல்ல அவனுக்குள்ளாக அநேக ஜாதிகளை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அநேக சந்ததிகளை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவனுக்குள்ளாக இருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் புறப்படுகிறதை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய தேவனுடைய பார்வை. ஹல்லேலூயா. அதனால தான் வசனம் எப்படியா சொல்கிறது? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர். ஹல்லேலூயா. நமக்குள்ளாக என்ன இருக்கிறது, நாம எதை செய்ய முடியும், எப்பேற்பட்ட காரியங்களை கர்த்தருக்காக செய்ய முடியும் என்பதை பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல அவர் ஆபிரகாமோடு கூட எந்த வயசுல பேசுறாரு? 99வது வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஹல்லேலூயா. உத்தமனாயிருன்றதுக்கு இங்கிலீஷ்ல சொல்லுது blameless. ஹல்லேலூயா. குற்றம் சாட்டப்படாதவர்களா இருக்கும்படியாகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டதே அவருடைய சாயலாய் நாம் பிரதிபலிக்கும்படியாய்த்தான். ஹல்லேலூயா. அப்படியே இப்படி இந்த நேரத்தில் கூட சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற நாம அப்படியே கண்களை மூடலாம். இந்த இடத்துல தேவ ஆவியானவர் தேவ வார்த்தையினால் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை மாத்திரம் விசுவாசிக்கலாம். எனக்கு சபையில் நம்ம ஒருவேளை நம்ம வேலை ஸ்தலத்தில் போகும்போது நம்மோடு கூட வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, நமக்கு அதிகாரிகள் இருப்பாங்க, நம்ம எந்த கம்பெனிக்காக வேலை செய்யணுமோ அந்த கம்பெனிக்கு உண்டான காரியங்கள் இருக்கும். இது தேவனுடைய ஆலயம். இந்த தேவனுடைய ஆலயத்தில் தேவ பிரசன்னத்தினால நிரப்பப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறோம். இதோ தேவ ஆவியினால நடத்தப்படுகிற பிள்ளைகளாய் நாம இருக்கிறோம். தேவ ஆவியானவர் நம்ம மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார் என்பதை நாம விசுவாசிக்கும் போது இந்த இடத்துல தேவன் வல்லமையான காரியங்களை, தேவன் மகிமையான காரியங்களை, தேவன் மகத்துவமான காரியங்களை இந்த நாளில் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ள பிள்ளைகளாய் அப்படியே கண்களை மூடலாம். யாரும் கண்களை திறக்க வேண்டாம், யாரும் நாம யாரையும் பார்க்க வேண்டாம், எதை குறித்தும் யோசிக்க வேண்டாம். இதோ வேலை ஸ்தலத்துக்கு போனோம்னாக்கா நம்முடைய சிந்தனையெல்லாம் இந்த நாளில் நான் என்ன செய்ய போறேன், இந்த நாளில் என்னுடைய வேலைகள் என்ன என்பதை குறித்தே இருக்கும். இது கர்த்தருடைய வேலையா இருக்குது. இது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வேலையா இருக்குது. நாம கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். கர்த்தரை நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்தும்படியாய் வந்திருக்கிறோம். இதோ நம்முடைய சிந்தனைகளை தேவன் பலப்படுத்தும்படியாய், இதோ நம்முடைய எதிர்காலங்கள் தேவனுக்கு பிரியமுள்ளதாய் மாறும்படியாய், இதோ நம்முடைய சந்ததியாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் அவருடைய சமூகத்தில் கூடியிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியே நாம கரங்களை உயர்த்தி சொல்லலாம். அவர் பரலோக தேவனாய் இருக்கிற போதிலும் கூட நம்ம மத்தியில் வாசமாய் இருக்கும்படியாய் அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ராஜா.
சபையாய் உம்முடைய பாதத்தில் கூடி வந்திருக்கிற நாங்கள் ராஜா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் எல்ஷடாய் என்கிற உம்முடைய நாமத்தை ஆண்டவரே உயர்த்தி கொண்டிருக்கிற ராஜா, எங்கள் நடுவே வாசமாய் இருக்கிற கர்த்தாதி கர்த்தர், எங்கள் நடுவே அசைவாடுகிற ஆவியானவர் ராஜா, எங்களை நிரப்பி கொண்டிருக்கிறவர். அல்லேலூயா. உம்மை உயர்த்துகிற ராஜா, உம்மை உயர்த்துகிற ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நீர் வானத்தை ஞானமாய் உண்டாக்கின கர்த்தர் ராஜா, நீர் அதிசயங்களை செய்கிற கர்த்தர் ஆண்டவரே. மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே. எங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிற கர்த்தர் ஆண்டவரப்பா, இதோ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிற வாக்கு மாறாத கர்த்தரை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நீர் எவ்வளவு உண்மையுள்ள தேவனா இருக்கிறீர் ராஜா. கர்த்தருடைய நாமம் எல்ஷடாய் என்கிற அவருடைய நாமம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் யெகோவா நிசி என்கிற நாமம். எந்த இடத்துல சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய வாழ்வில கிரியை செய்ய வேண்டுமோ அந்த இடத்துல சர்வ வல்லமையுள்ள தேவன் கிரியை செய்ய போதுமானவராக இருக்கிறார். எந்த இடத்துல நம்மை ஜெயத்துல நடத்தணுமோ அந்த இடத்துல தேவன் நம்மை ஜெயத்துல நடத்த போதுமானவராக இருக்கிறார். அது நம்முடைய வேலை ஸ்தலமா இருக்கலாம், அது நம்முடைய குடும்ப வாழ்வா இருக்கலாம், அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், நம்முடைய பொருளாதார வாழ்க்கையா இருக்கலாம். எந்த வாழ்க்கையை நாம ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாய் இந்த இடத்துல கூடி இருக்கிறோமோ அந்த இடத்துல தேவன் நம்ம மத்தியிலே கிரியை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 136 2வது 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் அதிசயங்களை செய்கிற கர்த்தர். எந்த நேரத்தில் எப்பேற்பட்ட அதிசயத்தை செய்யணுமோ அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். அதனால தான் அவருடைய சபையிலே அவரை துதிக்கும் போது, அவரை ஆராதிக்கும் போது, அவரை மகிமைப்படுத்தும் போது, இந்த இடத்துல அவர் உலாவிக் கொண்டிருக்கும் போது நம்முடைய இருதயத்தை பார்த்து நம்முடைய வாஞ்சைகளை எல்லாவற்றையும் அவர் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு இந்த நேரத்தில் இருக்க வேண்டியதெல்லாம் ஒரே ஒன்று தான். நம்ம இடத்துல காணப்பட வேண்டியது விசுவாசம் உள்ளவர்களா, அவர் மீது நம்பிக்கை உள்ளவர்களா. ஆபிரகாம் என்ன பண்ணானா, தேவன் தனக்கு வாக்கு பண்ணத போது அவன் அதை விசுவாசித்தான். அந்த வாக்குத்தத்தத்தை அவன் விசுவாசித்ததினாலே தேவன் அதை அவனுக்கு நீதியாக மாற பண்ணினார். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் யாரெல்லாம் விசுவாசத்தோடு கூட வந்திருக்கிறோமோ, யாரெல்லாம் தேவன் இந்த நாளில் என்னோடு கூட பேச போறார், என்னோடு கூட இடை பண்ண போகிறார், ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு வார்த்தைக்காக நான் இந்த இடத்துல வந்திருக்கலாம், ஏதோ ஒரு அதிசயத்துக்காக இந்த இடத்துல வந்திருக்கலாம், ஏதோ ஒரு அற்புதத்தை காணும்படியாக வந்திருக்கலாம், ஏதோ ஒரு தடை மாற்றப்படணும்னு வந்திருக்கலாம். எந்த காரியமா இருந்தாலும் தேவன் இந்த நாளில் வாக்கு பண்ணுகிறது ஒரே ஒரு காரியம் தான். இதோ நான் உன்னோடு கூட பேசுகிற கர்த்தர், நான் உன்னோடு கூட இடைபடுகிற கர்த்தர், நான் உன் வேண்டுதல்களை கேட்கிற கர்த்தர். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை சுகமாக்கும். இதோ அவர் எல்லாவற்றையும் கேட்கிற தேவன், எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நாம கேட்காததையும் அவர் கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எப்பேற்பட்டதா இருக்கலாம், உலர்ந்து போன எலும்புகளுக்கு உயிர் கொண்டாக்கின தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத இடங்களில் உருவாக்குகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு அற்புதம் செய்யறதுக்கு வேற எதுவுமே தேவையில்லை, வெறும் தண்ணி திராட்சை ரசமா மாறும். ஹல்லேலூயா. இதோ இல்லாதவைகள் இருக்கிறவைகளாய் அழைக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்ம இடத்துல விசுவாசம் மாத்திரம் இருந்தா போதும், நம்பிக்கை மாத்திரம் இருந்தா போதும், நாம் தேவனை அறிந்தவர்களா இந்த இடத்துல இருந்தா மாத்திரம் போதும். தேவன் நமக்கு, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பிள்ளைகள் மத்தியில அதிசயங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே மீண்டும் ஒரு விஷயம் கூட பரலோக தேவனே, அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்ல போகிறோம். மீண்டும் ஒரே ஒரு விஷயம். நன்றி ராஜா. பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆண்ட
உயர்த்தி கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே ராஜா ஆண்டவரே, ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசமா இருக்கிற கர்த்தர், ஒருவரும் காணக்கூடாதவரும் கண்டிராதவருமா இருக்கிற எங்கள் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே உலாவி ராஜா எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறபடினாலும் நமக்கு சோதர ராஜா. சங்கீதம் 133 அதிகாரம் அப்படியாய் சொல்லுகிறது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது எப்படி இருக்குதா? ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில வடிகிறதும் அவனுடைய அங்கிகளில் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கு அது ஒப்பா இருக்கிறது. ஹல்லேலூயா! அப்பேற்பட்ட ஒரு அபிஷேகத்தின் தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சகோதரர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடினா மாத்திரம் போதும், இந்த இடத்துல ஒரு மனதில் ஆவி இருந்தா மாத்திரம் போதும். இந்த இடத்துல நான் வந்திருக்கிறது என்னுடைய தேவனாகிய கர்த்தரை, என்னை தெரிந்து கொண்டவரை, என்னை ரட்சித்திருக்கிறவரை, என்னை அழைத்திருக்கிறவரை, என்னை மீட்டுக் கொண்டவரை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன் அப்படின்றது மாத்திரம்தான் நாம இந்த இடத்துல நினைக்கிறது. ஹல்லேலூயா! ஆனா நம்மை நிரப்ப போகிறது அவர் தான். ஹல்லேலூயா! எனக்கா நாம ஆராதிக்கிற தேவன் அவர் ராஜாதி ராஜா. ஒரு ராஜா இந்த இடத்துல வந்திருக்கிறார்னா நம்ம எப்படி இந்த இடத்துல இருக்கணும்? உற்சாகமாக. எனக்கு ராஜா நம்ம மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா! சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா! இந்த நேரத்தில் அப்படியே உற்சாகமாக கரங்களை தட்டி அந்த ராஜாதி ராஜாவை, அந்த கர்த்தாதி கர்த்தரை, அப்பா நாங்க உம்மை உயர்த்த வந்திருக்கிற ராஜா, நாங்க உம்மை பாட வந்திருக்கிற ராஜா, நாங்க உம்மை துதிக்க வந்திருக்கிற ராஜா, உம்மை வாழ்த்த வந்திருக்கிறோம். அப்படியே வாழ்த்த போகிறோம். நாமம் வாழ்க ராஜா, நாமம் வாழ்க ராஜாவின் தந்தையை அப்படியே சொல்லி கரங்களை தட்டி ஒரு உற்சாகமாக இந்த பாடலை பாட போகிறோம். கர்த்தர் நம்ம மத்தியிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா! எனக்கா வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, என் நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் வெறுமை, அவருடைய வார்த்தை ஒரு காலம் ஒருபோதும் வெறுமையாய் போவதில்லை. நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக வந்திருக்கிற தேவன் இந்த நாளில் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். உன் நாமம் வாழ்க ராஜா என் தந்தையே என்று உற்சாகமாக தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். வாழ்க ராஜா என் தந்தையே
வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. ராஜாதி ராஜாதிரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. ராஜாதி ராஜாதிரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. உயிரோடு இருந்தவரே, நீர் வேகமாய் வாருமையா. உயிரோடு இருந்தவரே, நீர் வேகமாய் வாருமையா. மாரநாதா, மாரநாதா, அல்லேலூயா, மாரநாதா, அல்லேலூயா, மாரநாதா, அல்லேலூயா, மாரநாதா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. கரங்களை தட்டி மாரநாதா, ஹல்லேலூயா, நீர் வாரும் ராஜா, ஹல்லேலூயா. தேவன் இந்த நாள்ல கூட அவர் உயிரோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட உயிரோடு கூட இருக்கிற தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் சுகம் கொடுத்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. நமக்கு சுகத்தை கொடுக்கும்படியாய் அவர் சிலுவையிலே தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவரே நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர். அவருடைய காயங்களாலே நாம சுகமாக்கப்பட்டு இந்த நாளில் சமாதானம் உள்ளவர்களாய், நம்முடைய சரீரத்திலே சமாதானம் உள்ளவர்களாய், நம்முடைய இருதயத்திலே சமாதானம் உள்ளவர்களாய், நம்முடைய குடும்பத்தில் மத்தியிலே சமாதானம் உள்ளவர்களாய், நம்முடைய வேலை ஸ்தலத்திலே சமாதானம் உள்ளவர்களாய் தேவன் நம்மை மாற்றி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு உண்மையுள்ள தேவன், எவ்வளவு நீதியுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனுக்கு நாங்கள் நன்றி பலியிலே செலுத்தும்படியாய் தான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அப்படியே கரங்களை உயர்த்தி நன்றி ராஜா. எல்லோருடைய கரங்களை உயர்த்தப்படட்டும். எல்லோருடைய கரங்களை உயர்த்துங்க. அப்பா உமக்கு நன்றி ராஜா மாத்திரம் சொல்லுங்க இந்த நேரத்துல. அப்பா என்னை நீ நினைத்திருக்கிறீரே உமக்கு நன்றி ராஜா. என்னுடைய பிள்ளைகளை நினைத்திருக்கிறீரே உமக்கு நன்றி ராஜா. என்னுடைய வேலை ஸ்தலத்தை நினைத்திருக்கிறீரே உமக்கு நன்றி ராஜா. என்னுடைய சரீரத்தை நினைத்திருக்கிறீரே உமக்கு நன்றி ராஜா. அப்பா நீர் நினைத்திருக்கிறீரே ராஜா. அப்பா என்னுடைய வாழ்க்கை உம்முடைய கரத்தில் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா வேற யார் கரத்தில் இல்லை ராஜா. என்னுடைய வாழ்க்கை என் கரத்தில் இல்லை தகப்பனே. என் பெற்றோர்களுடைய கரத்தில் இல்லை ராஜா. என்னுடைய அதிகாரிகளுடைய கரத்தில் இல்லை, உம்முடைய கரத்தில் இருக்கிறது ராஜா. அப்பா நான் உம்முடைய கரத்தில் இருக்கிறேன். அப்பா நம்முடைய கரத்தில் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி. எனக்கா அவருடைய நாமம் உயர்ந்த நாமம். ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் ஒரு மேலான நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. முழங்கால்கள் யாவும் முடங்கும்படியான நாமம், நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படியான நாமம். ஹல்லேலூயா. வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அவருடைய பாதுகாப்பு எப்படி இருக்குதுனாக்கா அப்படியே கண்களை மூடி சொல்லுங்களேன். நாம வண்டி ஓட்டும் போது நம்முடைய பலத்தினால வண்டி ஓட்டுறோம். நம்முடைய பாதுகாப்பா நமக்கு இருக்குது. கர்த்தருடைய பாதுகாப்பு தான் இருக்குது. எனக்கா அவருடைய வசனம் இப்படியா சொல்லுகிறது. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எனக்கா நான் உன்னை உன் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன். என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறபடினால தான் உன்னை நான் பாதுகாத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பாதுகாப்பு இல்லைனாக்கா எனக்கா இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நடத்தும் போது எப்படி பாதுகாத்து நடத்தினாரோ, பகலிலே மேக சம்பவம், இரவிலே அக்கினி சம்பவம் அவர்களை விட்டு நீங்காது இருந்தது. அப்படியே நமக்கு முன்னும் பின்னமாக அவருடைய கரம் இருக்கிறபடினால தான் தேவன் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து வருகிறார். ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற சகோதரி சகோதரியே, ஒரு விஷயம் கூட நம்ம கண்களை மூடி நம்ம யோசிக்கலாம். நம்ம தொடர்ந்து இந்த ஆராதனை துவக்கத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறவர் ஜீவன் உள்ளவர். நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறவர் நமக்காக ஜீவனையும் கொடுத்திருவர். ஹல்லேலூயா. அவருக்கு அவர் இடத்துல கொடுக்கும்படியா வேற ஒண்ணுமே இல்லை. எல்லாவற்றையும் நமக்காக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவருடைய விசுவாசத்தை அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்காக அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய
நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிற தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கா நாம அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோமா? அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான புத்திர சுவிகாரத்தை பெற்ற பிள்ளைகளாய் தேவன் நம்மை மாற்றி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட நமக்கு முன்பதாக எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம். எரிகோ போன்ற சூழ்நிலைகள், செங்கடல் போன்ற சூழ்நிலைகள், அல்லது கோலியாத் போன்ற சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் இந்த நாள்ல நம்ம அறிக்கையோடு கூட ஒரு பாடலை பாட போகிறோம். அப்பா, எரிகோ எனக்கு முன்பதாக இருக்கிறது, செங்கடல் எனக்கு முன்பதாக இருக்கிறது, கோலியாத் எனக்கு முன்பதாக நிற்கிறான் ராஜா. ஆனா எனக்கு கவலை இல்லை. எனக்கு தாவீதோடு கூட இருந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறீங்க, மோசேயோடு கூட இருந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறீங்க, யோசுவாவோடு கூட இருந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறீங்க, இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தின அதே வல்லமையுள்ள ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறீங்க. அப்படியே நாம இந்த நேரத்தில் அறிக்கையாக இந்த பாடலை பாட போகிறோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி நாம பாட போகிறோம். ராஜா I am
நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா, எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் நீர் ஜெயமாய் மாற்றுகிறீர். எல்லா சூழ்நிலைகளுக்கும் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜா. அப்பா, எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே ராஜா, நாங்கள் ஒன்றுக்கும் பயப்படாதபடி கரம் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானதா இருக்கிறபடினால உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி அப்பா உமக்கு நன்றி ராஜா. நம்ம நன்றி மாத்திரம் செலுத்த போகிற அமைதியா இருக்க வேண்டாம். எனக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அமைதியா இருந்தோம்னாக்கா நம்ம எந்த இடத்துலையும் நாம பேச முடியாது, அல்லது நமக்காக கர்த்தரும் பேச முடியாது. நம்ம அப்படியே கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். ஸ்தோத்திரம் ராஜா, என்னுடைய சூழ்நிலைகளுக்கு எல்லாவற்றுக்கும் நீர் போதுமானவராக இருக்கிறீர். நன்றி ராஜா. கோலியாத்துக்கு எத்தனை பேர் வந்தாலும் ராஜா நான் பயப்பட மாட்டேன், எனக்கா நீர் என்னோடு கூட இருக்கிறீர். அப்பா, இதோ சின்ன பையன் தாவீதை கொண்டு கோலியாத்தை நீர் வீழ்த்தினீரே. என்னுடைய சூழ்நிலைகள் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீர் தகர்த்து போட வல்லவராக இருக்கிறீர். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எனக்கா நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் அவருடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை தந்து இவ்வளவாய் நம்மிடத்தில் அன்புக்கு வந்தார். ஹல்லேலூயா. அவரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இது அவரையே நமக்காக தந்தவர். இந்த உலகத்தில் நாம எதை கேட்டாலும் அதை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். மத்தேயுவில் எப்படியோ வாசிக்கிறோம், நாம நம்ம பிள்ளைகளுக்கு கொடுப்பதை காட்டிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற காரியம் அதிக நிச்சயமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் வசனம் சொல்லுது, அவர் எப்படி நமக்காக இறங்குகிறார்னா, அற்ப காலம் மூண்ட கோபத்தினால என் முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆனா நித்திய கிருபையாய் நான் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அந்த நித்திய கிருபை எப்படி இருக்குனாக்கா, உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிற தேவனாய் நான் இருப்பேன். இதோ நீ நானும் ஒரே இடத்துல நாம பந்தி நம்ம சமமா இருந்து நாம சாப்பிடுகிறவர்களா இருப்போம். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் உட்பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவ்வளவாய் நம்மை நேசிக்கிற தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த உயிரோடு இருக்கிற கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். அப்படியே கரங்களை உயர்த்தி நம்ம கடைசி அந்த ஆராதனையில நம்மை ஒப்பு கொடுக்கிற ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாய் நம்மை முழுவதுமாய் தேவனுக்கு முற்றிலுமாய் தேவனுக்கு முன்பதாக தாழ்த்தி, அப்பா நான் ஒண்ணு இல்லை ராஜா, நான் ஒண்ணு இல்லை தகப்பனே, ஒன்றுமில்லாத எனக்கு நீர் உடைய ஜீவனையே கொடுத்தீங்களே ராஜா, ஒன்றுமில்லாத எனக்காக அப்பா உடைய ரட்சிப்பையே கட்டளையிட்டீங்களே ராஜா. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமா மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். ஹல்லேலூயா. அவர் நம்மை நினைக்கும் போதெல்லாம் என் மக இதோ என் சபை என்னை ஆராதிக்கும்படியா வந்திருக்கிறாங்க, அவங்க என்னை ஆராதிக்கிறாங்க, என்னை உயர்த்துறாங்க, என்னை மகிமைப்படுத்துறாங்க, அவர்களை நான் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லி நம்ம மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிற உயிரோடு கூட இருக்கிற கர்த்தர், அப்படியே நாம உயிரோடு கூட இருக்கிற தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். நன்றி ராஜா. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நாம சொல்ல போகிறோம், உயிரோடு எழுந்தவர் ஒருவருக்கு ஆராதனை. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே ஆராதனை செய்கிறோம்,
மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த வாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த வாக்கியமே, உம்மை ஆராதனை கரங்களை உயர்த்தலாம். ஹல்லேலூயா. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. இயேசு ராஜா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே, துதியுமக்கே, நீர் என்றும் தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே,
கரங்களை தட்டி அப்பா பரிசுத்தமுள்ள தேவனை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ராஜா, பரிசுத்தமுள்ள தேவனை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ராஜா, தூயாதி தூயவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ராஜா, ஒருவராய் அதிசயங்களை செய்வதை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ராஜா, ஆவியின் வரங்களினால் எங்களை நிரப்புகிறவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ராஜா, சேரக்கூடாத வழியில் வாசமாய் இருக்கிறவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற பரலோகத்தில் உம்முடைய நாமம் எப்படி மகிமைப்படுகிறதோ, பரலோகத்தில் கோடான கோடி தூதர்கள் எப்படி துதிக்கிறார்களோ ராஜா, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடி பரலோகத்தில் உம்முடைய நாமம் எப்படி துதிக்க ஸ்தோத்திரிக்கப்படுகிறதோ, இந்த பூலோகத்தில் அப்படியே நாங்கள் துதித்திருக்கிறோம், ஸ்தோத்திரித்திருக்கிறோம் ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ராஜா ஒரே குடும்பமாய் உம்முடைய ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாய், உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களாய், மாலை விடுதலையாக்கப்பட்டவர்களாய் ராஜா, விடுதலை தேவனை நாங்கள் ஆராதித்திருக்கிறோம். இந்த நாள் என்னை செய்த எல்லா அதிசயங்களுக்காக உமக்கு நன்றி ராஜா. எந்தெந்த சகோதரன், எந்தெந்த சகோதரி, எந்தெந்த கணவன், எந்தெந்த மனைவி, எந்தெந்த பிள்ளைங்க, எந்தெந்த குடும்பம், எந்தெந்த வாலிப பிள்ளைங்க ராஜா, இந்த நாளில் உம்முடைய ஆலயத்தில் கூடி வந்து உம்மை ஆராதித்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜீவனுள்ள தேவனை நோக்கி தங்களுடைய விண்ணப்பங்களை, தங்களுடைய வேண்டுதல்களையும் ஒப்பு கொடுத்து ராஜா, நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு கூட இந்த இடத்துல காணப்படுறாங்களோ அவருடைய விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ணியிருக்கிறபடினாலே உமக்கு நன்றி ராஜா. தடைகளை உடைத்திருக்கிற கர்த்தருக்கு நாங்கள் நன்றி பலிகளை, துதி பலிகளை செலுத்துகிறோம். எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. சகல துதி, சகல கனம், மகிமை ஒருவர் செலுத்தி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு கடந்த வாரம் முழுவதுமாக கர்த்தர் நல்லவராக இருந்தார்? ஹல்லேலூயா. எப்படின்னா ஆண்டவரை பற்றி எழுதும்போது அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக சுற்றி திரிந்த தேவன். இன்றைக்கும் நம்ம மத்தியில் அவர் நல்லவராக தான் எல்லா நேரங்களிலும் இருக்கிறார். நான் யோசேப்போட காரியத்தை நினைத்து பார்க்கும் பொழுது நான் நினச்சி பார்த்தேன், அவனுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் அவனுக்கு என்ன செய்ய நினைத்தார்களாம்? தீமை செய்ய நினைத்தார்கள். அதை தேவன் என்ன பண்ணார்னா, யோசேப்போடு கூட தேவன் இருந்ததால், இன்னும் தேவனோடு கூட யோசேப்பு இருந்ததால் அந்த தீமையானவைகள் என்ன பண்ணாரா? நன்மையானவர்களாய் மாற்றினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ நாம் தேவனோடும் தேவன் நம்மோடும் ஒரு பரஸ்பர உறவில் நம்ம இருக்கும் பொழுது நமக்கு எதிராக வருகிற எல்லா ஆயுதங்களையும் முறியடித்து போட்டு நம்ம நடத்துகிற தேவனாத்துக்கு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அது அந்த அறிவிப்பு பகுதியில் வந்து எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு நாங்கள் கேட்டோன்னே ஆமேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. அப்படி இப்போ என்னென்னா, கர்த்தருடைய காரியங்களை நீங்கள் ரிசீவ் பண்ணும் பொழுது நீங்கள் ஆமேன் அப்படின்னு சொல்லுங்கள், அங்கீகரிங்க. நாங்கள் சொல்லி அல்ல, இருதயத்திலிருந்து அது புறப்பட்டு வரும் பொழுது கர்த்தர் அதை உற்று பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஒரு இங்கிலீஷ் சர்ச்சுக்கு போயிருந்தேன். இன்றைக்கி இல்லை, என்னடா பாஸ்டர் வேறு இங்கிலீஷ் சர்ச்சுக்கு போகிறாரு நினைக்காதீங்க. முந்தி ஒரு நாள் போயிருக்கும்போது அவர் ப்ரீச்சர் வந்து அந்த பிரசங்கம் பண்ணுறவர், ஆராதனை நடத்துகிறவங்க அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது திடீர்னு பார்த்தா 2-3 பேர் எழுந்துச்சு ஓடினாங்க. எங்கிட்டனா வெளியே ஓடல, முன்னாடி ஓடி வந்தாங்க. மூடி இங்கே வரல, அவ்வளோ தூரம் வந்தவங்க வேகமாக வந்துட்டு ஐ ரிசீவ்ட் இட்ன்றான். நான் இப்படி நாங்கள் என்னடா இப்படி இருக்கேன், வேர்வைக்கு தான் வீசுகிறான் போலன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தோன்னா நான் ஐ ரிசீவ்ட் இட் அப்படின்றாங்க. ஹல்லேலூயா. we have to receive the word of God. ஒரு நிலம் வந்து அந்த விதையை உள் வாங்கினா தான் அது முளைத்து என்ன பண்ணுது? 30, 60, 100 பலன் கொடுக்கிறது. அந்த நிலம் தண்ணீரை வாங்கினா தான் அந்த மரத்துக்கு தேவையானதை கொடுக்குது. அப்போ நாம் செழிப்புள்ளவர்களாக காணப்படணும் அப்படின்னு, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்படணும் அப்படின்னா we have to receive the word of God which comes from the throne of grace. ஆண்டவர் இந்த இடத்துல சிங்காசனம் விட்டு அமர்ந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? எங்க துதிகள் உயர்த்தப்படுதோ, எங்க துதி ஏறெடுக்கப்படுகிறதோ அந்த இடத்துல தேவன் வாசம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அது நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. துதிகளின் மத்திய, இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்யக்கூடிய தேவன். இப்போ எத்தனை பேர் இஸ்ரவேலர்களாக இருக்கீங்க? நம்ம எல்லாருமே ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் தான். தேவனுடைய நாமத்தை, தேவனால் ரட்சிக்கப்பட்ட, தேவன் மீது விசுவாசம் வைத்து ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவரும் எப்படி இருக்கிறோம்? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. வார்த்தைகள் யாரிடமிருந்து வருது, எங்கிருந்து வருது? இல்லை, வேதத்திலிருந்து வருகிறது, கொடுக்கப்படுகிறது. வேதத்தின் சத்தியத்தின்படி நம்ம அதை கேட்கும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா, அப்படியே ரிசீவ் பண்ணிடணும். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படின்னு நாங்கள் சொல்லக்கூடாது, ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஆடு குதிச்சதுன்னா அந்த செம்மறி ஆடு வருமா? அப்போது என்ன செய்வாங்கன்னா, அந்த ஜம்ப் பண்ணி போகணும் அப்படிங்கும்போது ஒரு கம்பை நீட்டிங்கன்னா 2 ஆடு 3 ஆடு ஜம்ப் பண்ணி போகும். அடுத்து கம்பை எடுத்துருங்க, வர்ற ஆடு பூரா ஜம்ப் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். அதனால் சொல்லுங்களேன் அப்படின்னு இல்லை, ஆண்டவர் அந்த வார்த்தை உங்களை நோக்கி வரும் பொழுது அப்படி நீங்கள் அப்படி ரிசீவ் பண்ணி நீங்கள் எப்படியெல்லாம் தேவனை உயர்த்த ஹல்லேலூயான்னு சொல்லலாம், ஆமேன்னு சொல்லலாம். அதை அங்கீகரிக்கிறீங்க நீங்கள். ஹல்லேலூயா. ஏன்னா பூமியிலே 2 பேரோ 3 பேரோ ஒருமனப்படும் பொழுது, ஹல்லேலூயா, அந்த இடத்துல ஒரு மனம் அப்படிங்கும் பொழுது நாங்கள் என்ன பண்ணுறோம்? அதை we agree. 2 or 3 people are agreeing that God is doing something. Hallelujah. When we agree together, அங்கே என்ன நடக்கும்? விளைச்சல் உண்டாகும். ஹல்லேலூயா. அப்படின்னா விடுதலை உண்டாகும். சோதரம். அப்போ விடுதலை வேணும்னா என்ன பண்ணணும்? அக்ரி பண்ணணும். ஹல்லேலூயா. ரிசீவ் பண்ணணும் ஆண்டோடைய வார்த்தைகளை. அது சுதந்திரித்து கொள்ளும் நம்ம வாழ்க்கையில். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? திருப்பி நாங்கள் எங்கள் பழக்கத்துக்கு அப்படி சொல்லிடுறோம். சோத்திரம். கொஞ்சம் மறந்து போயிருக்கோம். இந்த வாரம் எதை குறித்து பார்ப்போம் அப்படின்னு நான் சொன்னேன். அது ஆவியின் நிறைவுனால வரக்கூடிய அடையாளங்களை குறித்து பார்ப்போன்னு மறந்துருப்போம் கொஞ்சம் பேருக்கு. ஆனால் ஆவியானவர் எப்படி தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு எல்லா காரியத்தையும் நினைப்பூட்டக்கூடிய தேவன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாருன்னா நிச்சயமாக உங்களுக்குள்ளே நினைப்பூட்டுவார். சோத்திரம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அனுபவங்கள் நமக்கு எப்படி ஏற்படுகிறது பார்த்தோம். ஆவி நிறைவு என்றால் என்னென்னு பார்த்தோம். அப்புறம் அந்த ஐக்கியத்தில் வளர்ச்சியை குறித்து நம்ம பார்த்தோம்.
எப்பொழுதும் ஆவியினால் நிறைந்திருப்பது எப்படி அப்படின்னு லாஸ்ட் வீக்கில் ஒரு 5 பாயிண்ட் பார்த்தோம். இந்த நாளில் அந்த ஆவியினால் நிரப்பப்பட்டதின் அடையாளங்கள், அல்லேலூயா, அது ஏராளமான அடையாளங்களை நம்ம பேசலாம் பைபிள்லேருந்து. அது எல்லாவற்றையும் நம்ம பேசணும்னா நமக்கு நேரம் போதாது. இந்த நாளும் கூட பவுல் அந்த எபேசியர் 5வது எபேசியர்கள் நிருபத்தில் 5வது அதிகாரத்தில் அந்த 18வது வசனத்துலேருந்து அப்படி 21 வரைக்கும் வாசிங்க. அதில் உள்ள ஒரு 4 காரியங்களை பார்த்து நம்ம முடிப்போம். ம் 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 தேங்க்யூ சிஸ்டர், காட் பிளஸ் யூ. அப்போது இந்த காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். ரொம்ப அருமையாக பவுல் எழுதுகிறாரு. 19வது வசனத்து, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை சோத்தரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அல்லேலூயா. இப்போ என்னன்னா, இது ஒரு 4 காரியத்தை பார்க்க போகிறோம். சோத்திரம். ஆவியானவரின் நிறைவினால பல அற்புதமான காரியங்கள் நடந்ததை நம்ம வேத புத்தகத்தில் ஆதியாகமத்தில் நம்ம பார்க்க முடியும். ஸோ பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்கலாம், புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கலாம். சோத்திரம். அப்போ ஆவியானவரால் நிரப்பப்படுதல் என்பது பழைய மற்றும் புதிய ஏற்பாட்டில் பல தருணங்களிலே நிகழ்ந்த ஒரு சம்பவம். அது மட்டுமல்ல, இன்னும் அந்த ஆவியானவர் நிறைவினால பல பெரிய வரலாற்று மாற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது. சோத்திரம். வாழ்க்கையிலே மாற்றங்கள் நடைபெற்றிருக்கிறத நம்ம வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். சோத்திரம். ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் ஆவியின் நிறைவை பற்றி வேதம் பேசுகிறதோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு மகா பெரிய சம்பவம் நடைபெற்றதை நம்ம பார்க்க முடியும். வாசித்தோம்னா நம்ம இன்னும் அதை கூர்மையாக நம்ம வாசித்தோன்னா அதெல்லாம் பார்க்க முடியும். சோத்திரம். ஹல்லேலூயா. ஈவன் அந்த ஆவி நிறைவானது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும். அது மட்டுமல்ல, வரலாற்றிலையும் மாற்றம், ஒரு சிறிய கூட்டத்திலையும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தால் தான் நம்ம பார்க்க முடியும். தனிப்பட்ட மனிதர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, யோவான் ஸ்நானகன் அவர் என்ன ஆனார்? ஆவியின் நிறைந்தவராக காணப்பட்டார். எலிசபெத், நம்ம எலிசபெத் ஆவியில் நிறைஞ்சிருக்கு, அது ஊருக்கு போயிருக்கு. இது வந்து பைபிளில் இருக்க எலிசபெத் சொல்கிறேன். சோத்திரம். அது அந்த அம்மா ஆவியில் நிறைந்தவர்களாக இருந்தாங்க. சகரியா என்கிற ஒரு மனுஷர், அவரும் ஆவியில் நிறைந்தவராக காணப்பட்டார். பேதுரு என்கிற அந்த தேவனுடைய அப்போஸ்தலர், அவரும் ஆவியின் நிறைவுடையவராக இருந்தார். சேவான் என்கிற மனுஷர், நம்ம பேர் தெரியும், கல்லெறிந்து கொல்லப்பட்டவர், அவரும் ஆவியில் நிறைந்தவராக இருந்தார். பிலிப்பு, பவுல் என்கிற அப்போஸ்தலர் உலகளாவில் போய் பெரிய ஊழியத்தை, இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக பெரிய ஊழியத்தை செய்த, பெரிய அசைவை உண்டாக்கிய அந்த பவுல், பர்னபா, அது எல்லாவற்றுக்கு மேலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆவியில் நிறைந்தவராக காணப்பட்டார். சோதரம். அல்லேலூயா. நான் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவரே ஆவியில் நிறையணுமா? இதெல்லாம் நமக்கு முன்மாதிரிகளாக, அடிச்சுவடுகளாக தேவனாலையும் விட்டு செல்லப்பட்டிருக்கிறது, அப்போஸ்தலர்களாலையும் விட்டு செல்லப்பட்டிருக்கிறது. சோதரம். அல்லேலூயா. அப்போ அநேகர தேவ ஆவியானவர் நிறைத்து அவர்களை கொண்டு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். சோதரம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. சில போனால் சில நேரங்கள் சிறு குழுவாக இருந்தாங்க. எங்கே இருந்தாங்க? அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் தானே அவங்க கூடி இருந்தாங்க. எத்தனை பேர்? 120 பேர். அவங்க கூடி இருந்த இடத்துல ஒரு பெரிய அசைவு உண்டானது. சோதரம். ஆவியின் நிறைவு அவங்களுக்கு உண்டானது. அந்த ஆவியின் நிறைவானது அவர்களை கொண்டு பெரிய காரியத்தை இந்த உலகத்தில் செய்ய வைத்தது. சோதரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவன் சொல்லப்போனால் அந்த எல்லாரும் ஆவியில் நிறைந்தாங்க, திருச்சபை தொடங்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ பெரிய மாற்றங்கள், உலகத்திற்கு தேவையான ஒரு வெளிச்சமாகிய சபை ஸ்தாபிக்கப்பட்டது. சோத்திரம். அந்த ஆவியின் நிறைவு. ஹல்லேலூயா. இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்க கூடாதுன்ட்டாங்க. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 31 அந்த 4வது அதிகாரத்தில் பார்த்தோன்னா 29லேருந்து பார்த்தோன்னா நீங்கள் பிரசங்கிக்க கூடாதுன்ட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல ஆவியின் நிறைவு உண்டானது. ஆவியான ஒரு அசைவாடினார். அங்கே தைரியமாக அவங்க பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாக சொன்னாங்களா. சோதரம். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் நம்ம அப்படி தான் கடந்து போயிருந்தோம். காலைல கூட பேசியிருந்தோம், மத்தியானம் பேசியிருந்தோம். கடைசி நாட்களில் தேவ வசனம் பிரசங்கிக்கப்படுவதற்கு
ஏராளமான தடைகள், போராட்டங்கள். ஹல்லேலூயா. சேவானை போல, பேதுருவை போல. நான் கடந்த நாளில் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். கடந்த நாளில் எனக்கு ஒரு ஆர்டிக்கிள் வந்துச்சு, இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் எப்படி கொல்லப்பட்டாங்க அப்படின்னு. யோவான் மட்டும்தான் சமாதானமாக அவன் உயிரை விட்டுருக்கிறான் அப்படின்னு நான் பார்த்தேன். அதில் மற்ற எல்லாருமே கோரமான முறையில் அவங்க அடித்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. மரணத்திற்கு இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எப்படி ஒப்பு கொடுத்தாரோ அப்படி இவங்க ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஹல்லேலூயா. யோவானை என்ன செஞ்சாங்களா, ரோம்லன்னு நினைக்கிறேன், எண்ணெய் செடிக்குள்ளே போட்டாங்களா, ஆண்டவர் காப்பாற்றிட்டாராம். சோத்திரம். ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் எப்படின்னா அவர் தெரிந்து கொண்ட பாத்திரங்களை பாதுகாத்து நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரங்களாக இருக்கிறோம். சோத்திரம். சொல்லுங்களேன் ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் அப்படின்னு சொல்லுங்கள். எவ்வளோ பெருமையான காரியம். இந்த ஒரு கம்பெனியில் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு சின்ன ஒரு குட்டி கிராமத்தில் நம்ம தலைவராக தெரிந்தெடுத்துட்டாங்கன்னா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. ஆமாம், எவ்வளவோ நம்ம பாருங்களேன், பொல்லாத ஜனங்களுக்கு மத்தியில் நம்ம கூட பிறந்தவங்க வளர்ந்தவங்க நம்ம சொந்தக்காரங்களாம் பொல்லாத ஜனங்கள் தானே. பொல்லாத உலகத்திலேருந்து நம்ம நல்லவர்களாக தெரிந்து கொண்டார் இல்லையா? சோத்திரம். இந்த இவர் ராஜசேகர் பாடுவார், இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை அல்லையில் வைத்து நல்லவனாக்கி கொண்டீரே. எவ்வளோ அருமையாக பாடியிருக்கார் பாருங்களேன். நம்மளாம் தெள்ளு பூச்சி. தாவீது ராஜா உலகத்திலே பெரிய ராஜா, இதுவரைக்கும் அவனுக்கு சமமான ஒரு ஆளுகை செய்யக்கூடிய ராஜாவல்ல. அவன் சொல்கிறான், நான் தெள்ளு பூச்சியாக இருக்கிறேன்றான். நான் எப்படி இருக்கிறேன்? செத்த நாயாக இருக்கிறேன்றான். அப்போ பாருங்கள், நம்மளை கடகோடியிலிருந்து நம்ம தெரிந்து கொண்ட தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, சேவான் அப்படி ஆண்டோடைய சித்தத்தை நிறைவேற்றான். அவன் உள்ள ஒரு குணாதிசயம். ஏன்னா ஆவியில் நிறைவு என்பது நம்மிடம் ஒரு பெரிய குணாதிசயங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. சோத்திரம். தேவ குணாதிசயங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. கல்லை எரிஞ்சு கொள்றானுங்க, ஆண்டவரே இவங்களெல்லாம் மன்னிச்சிருங்க அப்படின்றான். ரொம்ப சாதாரணமாக சொல்றாரு. வலிக்காம இருந்திருக்கும், கொன்னுருப்பான அந்த குழியில் விட்டு கல்லை கொண்டு அவனை. அதில் பவுலும் ஒரு ஆள். நீங்கள் நம்மெல்லாம் இப்போ ஒரு ஆள் பவுல் மாதிரி தான் இருந்திருப்போம். சேவானை கல் நெஞ்சு கொண்டு பவுலாக தானே இருந்திருப்போம். நான் அப்படி தான் இருந்தேன். சோத்திரம். எல்லோரும் அப்படி தான் இருந்திருப்போம் ஏதோ விதத்தில். ஆனால் அங்கே அந்த வாலிபன் தான் சொல்லணும், சேவான். ஆவி நிறைவு தான் அவனை அந்த ஜனங்களுக்கு முன்பாக கிறிஸ்துவின் குணாதிசயத்தை வெளிப்படுத்தக்கூடிய சுகந்த வாசனையை வீசக்கூடிய ஒரு மனுஷனாக அங்கே காட்டியது. சோத்திரம். ஹல்லேலூயா. இன்னும் சொல்லப்போனால் பவுல் அப்போஸ்தலர் அவனுடைய ஊழியமே ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்குள்ளே வருது. எங்கன்னா அங்கே போய் பவுல் போய் ஜனங்கள் மேலே கையை வைத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுங்கள் என்று அப்போஸ்தலர் 9:17 சொல்கிறார். அவனுடைய அந்த பெரிய அவனுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு அசைவை கொண்டு வந்து இன்னும் வரலாற்றில் மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு ஊழியத்தை அவன் அந்த இடத்துல இருந்து பவுல் தொடங்குறார். சோத்திரம். ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் எழுதுகிறாரு, எபேசியருக்கும் மட்டுமல்ல நமக்கும் எழுதுகிறாரு. இன்றைக்கும் நம்ம தேவனுடைய வார்த்தையை படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஸோ அன்றைக்கி எபேசு மக்கள் மட்டும் எழுதி, எபேசு மக்களே நீங்கள் மட்டும் படிங்கன்னு சொல்லலை. உலகளாவில் இருக்கிற தேவ மக்கள், உலகளாவில் இருக்கிற எல்லாருக்கும் அவர் எழுதுகிறாரு, ஆவியினால் நிரப்பப்படுங்கள். ஹல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்களேன், ஆவியினால் நிரப்பப்படுங்கன்னு கைப்பிடி சொல்லுங்களேன். சோத்திரம். எப்பொழுதும் ஆவியினால் நிரப்பப்படுங்கன்னு சொல்லுங்களேன். ஒவ்வொரு நாளும் ஆவியினால் அப்படி நிரப்பப்பட்டு புதுப்பித்து கொண்டே இருங்கன்னு சொல்லுங்களேன். சோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ ஆவியினால் நம்ம நிரப்பப்பட்டிருக்கோமா இல்லையான்னு நம்மளே கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு தான் பவுல் 4 காரியங்களை கொடுத்துருக்காரு. அதாவது ஒரு செக்லிஸ்ட்னு வச்சுக்கலாம். சோத்திரம். ஹல்லேலூயா. அதான் நம்ம வாசித்தோம். தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டதற்கு அடையாளம் எப்படின்னா, துன்மார்க்கு மதுவரி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து, அது கீழே 19, 20, 21 வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த காரியத்தை பார்ப்போம். சோத்திரம். 1, மற்ற விசுவாசிகளோடு ஐக்கியம். ஹல்லேலூயா. இந்த மற்ற விசுவாசிகளோடு ஐக்கியம், ஃபெலோஷிப் வித் ஃபெலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஹல்லேலூயா. அது மட்டும் நான் யோசிச்சு பார்த்தேன், யார் ஃபெலோஷிப் வைக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். அதாவது ஃபெலோஷிப் அப்படிங்கிறத அங்கே அந்த போட்டுக்குது, ஒருவருக்கு புத்தி சொல்லி அப்படின்னா ஸ்பீக் வித் ஒன் அனதர். சில வேதாகமத்தில், ஆங்கில வேதாகமத்தில் டிரான்ஸ்லேஷன் போட்டுருக்கு ஸ்பீக் வித் ஒன் அனதர். அப்போ அந்த ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது என்னது? கம்யூனிகேஷன், கம்யூனிகேட்டிங் வித் ஒன் அனதர். ஹல்லேலூயா. இப்போ இதில் அந்த ஃபெலோஷிப் வைக்கும்போது நான் யோசித்தேன், எந்த மனுஷன் முதலாவது ஆண்டவரோட கம்யூனிகேஷன் வைக்கிறானோ he will comfort others. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்?
தேவனோடு கம்யூனிகேஷன் வைக்கிறவன் மற்றவங்களை கம்ஃபர்ட் பண்ணிடுவான். அதான் புத்தி சொல்லி அப்படின்னா புத்தி மட்டும் கிடையாது, இது அநேக காரியங்களை நம்ம சிந்திக்க முடியும் அந்த வார்த்தையிலிருந்து. தேவனோடு கம்யூனிகேஷன் முதல்ல வைக்கணும். அதான் முதல்ல ஐக்கியத்தில் வளர்ச்சி நம்ம பார்த்தோம். தேவனோடு ஐக்கியம் வைக்கணும். அந்த ஐக்கியத்தில் வளர்ச்சியுடையவர்களாக காணப்பட வேண்டியன அந்த கணுக்கால் அளவு, முட்டளவு, இடுப்பளவு மூழ்கி மூழ்கி நீந்தும்படியான ஒரு ஐக்கியம், திஸ் ஃபெலோஷிப் வித் காட். ஹல்லேலூயா. யோசிச்சு பார்த்தேன், இந்த குளிக்கிற நேரம் நமக்கு பல காரியத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்திடுவார். ஏன்னா அங்கே தான் கொஞ்சம் மன நிறைவாக இருக்கும் உங்களுக்கு, சமாதானமாக. ரொம்ப நேரங்களில் அந்த தண்ணி எனக்கு அந்த சுடுதண்ணிலாம் குளிப்பேன், அதனால தான் கொஞ்சம் வழுக்க விழுந்துச்சு. சுடுதண்ணிலாம் குளிப்பேன் பாருங்க. நான் நினச்சேன்னா பச்சை தண்ணியில் குளிச்சாதானே நம்ம அப்படியே மனசில் ரம்மியமாக ஒன்று. சுடுதண்ணியில் குளிக்கும்போது அந்த இடத்துல மாட்டில் அப்படி எதுன்னு யோசிக்கிறது கிடையாது. மாட்டு வந்து அப்படி தண்ணி மேலே இருந்து உள்ளது குளிச்சுட்டு இருக்கோமா. அப்போ ஆண்டவர் பல காரியங்களை பேசுகிறார். நான் ஆச்சரியமாக நினைப்பேன், சோதரன் என்னடா இந்த இடத்துலையும் பேச முடியுமா? அவரும் சொல்லார், எல்லா இடத்துலையும் நான் வந்து ஆவியானவராக நிறைந்திருக்கிறேன், எங்கேனாலும் நான் பேச முடியும் அப்படின்னு. சோதரம் அல்லேலூயா. சிலவங்க சொல்லுவாங்க, போய் அந்த ஜெப அறையில் உட்கார்ந்தா தான் என் கூட ஆண்டவர் பேசுவார். நடந்து போயிட்டு இருக்கும்போது பேசுவார், உறங்கிட்டு இருக்கும்போதும் பேசுவார். யாக்கோபிட்ட எங்கே பேசினார்? காட்டுக்குள்ளே படுத்துருக்கான், பாலைவனத்தில் படுத்து கிடக்கிறான், கல்லில் தலை வச்சு படுத்துருக்கிறான், அங்கே பேசுகிறார் ஆண்டவர். சோதரம் அல்லேலூயா. அப்போ நான் யோசிச்சேன், யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் எழுதினார் பாருங்க. அது 3 பாயிண்ட் நான் அப்போயே ஆண்டவர் சொன்னார். இது ஒன்று மட்டும் சாதாரணமாக சொல்லிட்டு அதை சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுறேன். அந்த இடத்துல யோவான் அவர் எங்கே படுத்தினாரான்? யோவான் ஆண்டவருடைய மார்பில் படுத்திருந்தார். நான் யோசிச்சேன், ஆண்டவருடைய இதய துடிப்பை அறிந்த யோவான். சோதரம் அல்லேலூயா. அவர் சிந்தனைகள் அறிந்திருப்பார். இது படுத்திருக்காருன்னா இஸ் வெரி க்ளோஸ். நம்ம இங்கே நர்சஸ் ரொம்ப இருக்கும், மெடிக்கல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் ரொம்ப இருக்கிறோம். ஸ்டெத்தஸ்கோப் இருக்குது பார்த்தீங்களா? ஸ்டெத்தஸ்கோப்பை வந்து இங்கே வச்சிடணும் அந்த ஒரு பகுதியை. அப்புறம் காதில் அந்த 2 பக்கம் வளைஞ்சிருக்கும், அதை மாட்டினா தான் சத்தம் கேட்கும். ஸ்டெத்தஸ்கோப் இங்கே வச்சுக்கிட்டு சத்தம் கேட்கலன்னா இவ்வளோ தூரத்தை கொஞ்சம் கேட்குமா? கேட்காது. நான் யோசித்தேன், ஆண்டவருடைய மார்போடு கிடந்த மனுஷன்டா. அதனால தான் ஆண்டவருடைய அந்த சத்தத்தை, இருதயத்தின் அந்த துடிப்பை அறிஞ்சு அவன் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் வரப்போகிற காரியத்தை அறிவிக்கிறார். அல்லேலூயா. இதை நான் சாதாரணமாக சொல்லிட்டேன், நீ செய்வியா அப்படின்னாரு. அல்லேலூயா. அப்போ we have to have a close fellowship, that's communication. சொல்ல முடியுமா? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, கம்யூனிகேட் பண்ணுவோம், இன்னும் அநேகரை கம்ஃபர்ட் பண்ணுவோம். சொல்லுங்களேன். சோத்திரம். ஹல்லேலூயா. இட்ஸ் வெரி சிம்பிள் டு சே தட் ஐ ஹேவ் a fellowship with God, I have fellowship with fellow brothers and sisters. ஈஸியாக சொல்லிடலாம் நம்ம, நான் எல்லாரோடையும் கம்யூனிகேட் பண்ணுறேன், எல்லார்ட்டையும் நான் வந்து ஃபெலோஷிப் வச்சுக்கிறேன். பட் இட்ஸ் வெரி ஹார்ட் டு ஃபாலோ. ரொம்ப கஷ்டம் அதை பண்ணுறது. ஹல்லேலூயா. எப்போ பண்ண முடியும்னா ஆவியானவர் இருக்கும்போது மட்டும் பண்ண முடியும். சோத்திரம். ஹல்லேலூயா. அது இந்த இடத்துல ஞான பாட்டு என்ன சொல்லுங்க, சங்கீதங்கள்னாலும் கீர்த்தனைகள்னாலும் ஞான பாட்டுகள்னாலும் நம்ம என்ன செய்வோம்? ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுவோம் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல இது எல்லாம் என்ன அப்படின்னாக்க, நாம் தேவனுடைய வசனத்தினாலும் தேவனுடைய சிந்தனையினாலும் நம்ம நிறையப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது நம்ம பேசுறது, நம்ம வாயிலிருந்து வரக்கூடியது, நம்ம செயல்களில் வரக்கூடியது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னாக்க, ஒரு மனுஷனை தேற்றி ஆற்றி பலப்படுத்தி நடத்தக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? சோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால் திருச்சபை அப்படிங்கிறது, சபை அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கம்யூனிட்டி, ஒரு சமூகம், ஒரு சமுதாயம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு சமூகம். இது யாரை சுற்றி இருக்குன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுற்றி தான் இருக்குது. சோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ ஃபோக்கல் பாயிண்ட் ஆஃப் த சர்ச் அப்படின்னா யார் அப்படின்னாக்க, சென்டர் பாயிண்ட் ஆஃப் த சர்ச் அப்படின்னா, நம்ம இந்த மாலுக்கெல்லாம் போகும்போது சென்டர் பாயிண்ட் ஒன்று வச்சுருக்காங்க ஒரு கடை, அந்த கடை கிடையாது, நம்ம மத்தியில் இருக்கிற ஒரு சோதனை. நம்மளுடைய ஃபோக்கல் பாயிண்ட் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை சுற்றி தான் சபை இருக்க ஒழிய மனிதர்களை சுற்றி சபை இல்லை, பாஸ்டர்ஸை சுற்றி சபை இல்லை. ஹல்லேலூயா. God is the center of the church. Hallelujah. God is the focal point of the church. அதனால தான் பவுல் எழுதுறாரு, கிறிஸ்து இயேசுவை உற்று நோக்குங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் அப்படிங்கிறாரு. சோத்திரம். யாரையும் கவனிக்காதீங்க. ஏன் கண்ணை மூட சொல்கிறோம்? அடுத்த வாரத்தில் தயவு செய்து பாட்டு டிஸ்பிளே போட வேண்டாம்னு நினைக்குமா? சோத்திரம். கண்ணை மூட்டு அப்போ தான் ஒர்ஷிப் பண்ணலாம். கொஞ்சம் உங்களுக்கு காண்டி போடுறோம், உங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு பாட்டு தெரிலன்னு போடுறோம். என்ன செய்யணும்? எப்போ ஒரு மாதம் வந்து 2 மாதம் வந்து 5 மாதம் 6 மாதம் ஆன விசுவாசிகளாம் என்ன செய்யக்கூடாதுன்னா இதை பார்த்து படிக்கக்கூடாது. நீங்கள் கண்ணை மூட்டு படிக்கணும். ஏன்னா மனப்பாடமாக இருந்ததெல்லாம் எதையோ மனப்பாடம் பண்ணுறோம். பிஎல்எஸ் எக்ஸாம் சிஸ்டர்ஸ் எழுதுவாங்க, நர்ஸு சிஸ்டர்ஸு. அப்புறம் இது மாதிரி ஒரு எக்ஸாம் எழுதுகிறாங்க. சேஃப்டியில் ஒரு எக்ஸாம் எழுதுவாங்க. அப்புறம் வந்து இப்போ இன்ஜினியர்ஸ்க்கெல்லாம், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியருக்குலாம் எக்ஸாம் கொண்டு, மெக்கானிக்கல் இன்ஜினியர் எக்ஸாம் கொண்டு வந்துட்டாங்க.
டீச்சர்ஸுக்கு எக்ஸாம் கொண்டு வந்துட்டாங்க. அதை எப்படி மனப்பாடமாக படிச்சுட்டு போகிறோம். நான் கூட கடந்த நாளில் ஒரு தங்கச்சியாண்டு சொல்லும் பொழுது, இந்த டிரைவிங் டெஸ்ட் போய் சொல்லும் பொழுது கரைச்சி குடிச்சிட்டேன். எப்போ பார்த்தாலும் அந்த புத்தகத்தோடய அலைவேன். அந்த டிரைவிங் எக்ஸாமுக்கு சோத்துரும். எப்போ பார்த்தாலும் அந்த புத்தகம் என் கையில் இருக்கும், எங்கே போனாலும் இருக்கும். அன்றைக்கி அந்த நாட்களில் லைசன்ஸ் போவோம். அப்போ இதையெல்லாம் நம்ம எவ்வளோ ஞாபகத்தில் வைக்கிறோம். இந்த பாடல்களை நம்ம ஞாபகத்தில் வைக்கணும்னு சோத்துறோம். நான் அடுத்த பாயிண்டில் வருது. இல்லை ஜெப வேலையில் உட்காந்துட்டு, ஆண்டவரே நான் என்ன பாட்டு பாடுவது, இப்படி உட்காந்துருப்போம். அப்படி முழங்கால் போட்டோன்னே அப்படியே நம்ம வாயிலேருந்து என்ன வரணும்? ஹல்லேலூயா. பாடல்லாம் வெறும் பாட்டில் the presence, அது அப்போ தான் அந்த ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணி நம்ம ப்ரெசன்ஸுக்குள்ளே கடந்து போக முடியும். பெரிய ஊழியக்காரர் சொன்னார், நான் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகுயா நான் சில நாட்களில் வந்து தேவ பிரசன்னத்துக்குள்ளே கடந்து போகிறதுக்கு. அப்போ நம்மளாம் எப்படி? அவர் 3 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஜெபம் பண்ணுறவர். நம்ம 3 நிமிஷம் 7 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஜெபம் பண்ணுற ஆட்கள். நான் குறையாக சொல்லலை, நான் வந்து உற்சாகப்படுத்துக்காக சொல்கிறேன். அப்போ நம்ம அதை அப்போ அவரே போராடி தேவ பிரசன்னத்தோட போகும்பொழுது நம்மளாம் ஏமாத்துறோம். அதுக்காக தான் சொல்கிறேன், இருதயத்தில் எப்பொழுதும் ஆண்டோடைய வசனமும் ஆண்டோடைய காரியங்களும் எப்படி இருக்குன்னா உருண்டு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். சோத்திரம். ஹல்லேலூயா. நீங்கள் நான் யார் பார்த்தோம்? எசேக்கியேல் 47 படி யார் நீங்கள் நானும்? சரி, அங்கே இல்லை, புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் நானும் யாராக இருக்கிறோம்? தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அப்போ தேவனுடைய ஏன்னா தேவன் நமக்குள்ளே வாசம் செய்கிறாரு. அப்போ நம்ம தேவனுடைய ஆலயமாக இருந்தோன்னா, அப்படி எசேக்கியேல் 47 அதிகாரம் போகிறோம்னா, தேவாலயத்தின் கீழே இருந்து என்ன வருது? அந்த நதி புறப்பட்டு வருது. ஹல்லேலூயா. அப்போ தன்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலேருந்து என்ன வருமா? ஜீவ தண்ணீர் வரும். அப்போ இந்த நதியாகிய ஜீவ தண்ணீர் ஆகிய வசனம் இது புறப்பட்டு வரணும். ஆவியானவருடைய காரியங்கள், ஆண்டோடைய காரியங்கள் புறப்பட்டு வரணும். அப்படின்னா எத்தனை பேர் வீட்டில் போர் போட்டிருக்கீங்க? ஊரில் எல்லாரும் போர் போட்டிருப்போம். போர் போட்டுக்கிட்டே போவான். அவனுக்கு காசு தானே. 40 அடியில் தண்ணி வந்துடும் சிலவனுக்கு. 50 அடி 70 அடி 100 அடி 450 அடி. எங்கள் அப்பா போட்டே இருக்காரு, 350 அடி போட்டார். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து, உங்கள் அப்பா பெட்ரோல் எடுக்க போகிறாரா அப்படின்னாங்க. இன்றைக்கி நல்லது தானே அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, உள்ளே இருந்தால் தான் வெளியே வருது. அப்போ நமக்குள்ளே என்ன இருக்கணும்? சரி, சிலவங்களுக்கு மனப்பாடம் பண்ண முடியல, வசனம் எனக்கெல்லாம் மனப்பாடமாக பல நேரங்கள் இருக்காது. ஆனால் அந்த வசனத்தின் பின்னணியும் யோசுவா பற்றி நம்ம சிந்திச்சோன்னா, யோசுவா பற்றிய காரியங்கள் அப்படியே வரிசையாக வரும். பவுலை பற்றி செஞ்சோன்னா பவுலோட காரியங்கள் வரிசையாக வரும் நமக்கு. சிலவங்களுக்கு அதிகாரம், அந்த ஒவ்வொரு அதிகாரம் ஒவ்வொரு வசனத்தையும் ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஹல்லேலூயா. அதனால் என்ன செய்யணும்? நீங்கள் இதெல்லாம் இருதயத்தில் வச்சுக்கணும். அப்போ தான் இப்போ சொல்லுவாங்க இல்லையா, சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை அப்படின்னு. அப்போ ஒரு மனுஷனை பார்க்குறேன்னா சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்லி நம்ம என்ன செய்ய முடியும்? புத்தி சொல்ல முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் வந்து, இல்லை பிரதர், நான் தான் ஒன்று முட்டாள் பிரதர், ஒன்றும் இல்லை பிரதர், நான் போனேன்னா ஆண்டவர் பேசிடுவார் பிரதர். உள்ளே இருந்தால் தான் ஆண்டவரால் பேச முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார், இந்த காரியத்தை சொல்லு, இந்த காரியத்தை பேசு. ஹல்லேலூயா. பேசுனா உள்ள நம்ம இந்த வசனத்தால் நிறைந்து இருக்கணும், தேவ காரியத்தால் நிறைந்து இருக்கணும். சோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ சொன்ன சபை என்னது? இயேசு கிறிஸ்துவை சுற்றி தான் இருக்குது. முதல்ல இயேசு கிறிஸ்துவை சுற்றி யார் இருந்தாங்க? சீஷர்கள் இருந்தாங்க. ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு யார் இருந்தாங்க? சிறு கூட்டமாகி அந்த 150 பேர் இருந்தாங்க. சோத்திரம். கொஞ்சமாக அது பெருகியது. சோத்திரம். ஹல்லேலூயா. இந்த பாருங்க, சில அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, வீடுகளில் போய் சபை, அங்கேயும் கொஞ்சம் பேர் வர்றாங்க. அப்போ எங்க அந்த வீடு எதற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னாக்க, அங்கே தேவனுடைய அன்பை அறிவிப்பதற்காக. சோத்திரம். ஹல்லேலூயா. ஒருவரை பலப்படுத்துவதற்காக, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்வதற்காக, ஒருவர் சரிபடுத்திக் கொள்வதற்காக. யாரும் பெரியவன் இல்லை, தேவன் ஒருவரே பெரியவர். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு. கர்த்தர் எப்படி இருக்கிறதா? நீதிமானுடைய கூடாரத்தின் மீது கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்குதா? அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன். அதான் நான் பெரிய வெளிப்பாடுள்ள இருந்து நான் வந்து என்ன சொல்கிறதுக்கு இல்லை, நான் யோசிச்சு பார்த்தேன். டக்குன்னு அந்த நேரத்தில் ஒரு ஞாபகம் வருது எனக்கு. தேவன் ஒருவரை தவிர யாரும் நீதிமான் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ நீதிமானுடைய கூடாரம் அப்படின்னா அது எது? கர்த்தருடைய சபை. யார் சொன்னா? கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என் மனைவியை, சோத்திரம், உங்கள் சகோதரியை. அவர் அபரிதமாக ஆசீர்வதிக்கார். சோத்திரம். காட் பிளஸ் யூ. நீதிமானுடைய கூடாரம் கர்த்தருடைய சபை. யோசிச்சு பார்த்தேன்,
கர்த்தருடைய சபை, நீதிமானுடைய கூடாரமாகிய கர்த்தருடைய சபை மீது கர்த்தரின் கண் எப்படி இருக்குது? நோக்கமாக இருக்கிறது. சோதரம் எனக்கு அது அன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச வெளிச்சத்தில் அன்றைக்கி புதுசாக எனக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு, அவ்வளோதான். அது நான் மனமகிழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டேன். சோதரம் அல்லேலூயா. அப்போ ஆவியானவரால் நாம் நிரப்பப்படும் பொழுது நம்ம வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய திருச்சபையாகிய அந்த சிறிய கம்யூனிட்டிலையும் சரி, பெரிய ஐக்கியத்தை தேவன் கொண்டு வருவார். சோதரம் அந்த ஐக்கியமானது பெரிய ஆசீர்வாதமாக மாறும். சோதரம் நான் ஐக்கியம் அப்படிங்கும்போது ஃபெல்லோஷிப் ஒரு சிறிய காரியத்தை சொல்லிடுறேன். நம்ம இந்த 31 தம்பி 31 அதாவது திங்கக்கிழமை, மார்ச் 31 திங்கக்கிழமை நம்ம எல்லாருக்கும் பெரும்பாலும் லீவ் இருக்கும். அதில் நம்ம ஒரு ஃபெல்லோஷிப் கேதரிங் வெளியே போகலாம் அப்படின்னு பிளானு. போன லீவில் ஓடி ஆடி இடம் கிடைக்காமல் போய் நம்மளால் என்ன செய்ய முடியல, சரியாக அது செயல்படுத்த முடியல. நீங்கள் கொடுத்த அந்த சில பேர் கொடுத்த அந்த காணிக்கைகள்லாம் தரங்களில் தம்பி வைத்திருக்கிறாரு. ஸோ இந்த வரக்கூடிய இந்த மார்ச் மாதத்தில் 31 நாம் ஒரு ஃபெல்லோஷிப் அவுட்டிங் போகிறோம். ஹல்லேலூயா. அப்போ இது என்ன அவுட்டிங்? ஃபெல்லோஷிப் பிக்னிக். ஹல்லேலூயா. அதனால் இதை தயவாக நீங்கள் இதை அங்கீகரித்து கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறோம். ஏன் அப்படின்னா அந்த ஃபெல்லோஷிப்புங்கும்போது ஞாபகம் வந்துச்சு, ஒரு சொல்ல மறந்துட்டேன் தம்பிகிட்ட சொல்கிறதுக்கும். நான் கூட சொல்கிறேன் தம்பின்னு நானும் மறந்துட்டேன். என்ன அப்படின்னா போகிற நோக்கம் என்னென்னா ஹாவ் டு ஹேவ் ஃபெல்லோஷிப். சில ஆள்களை பார்ப்பேன், ஒரு 40 பேர் 50 பேர் கூடியிருப்போம். 40 பேர் 50 பேர் கூடியிருக்கும்போது எங்கன்னா அங்கே ஒரு கேதரிங், அது பேர் என்னது? கேதரிங். அப்போது கேதரிங்னா ஸோ எப்படின்னாக்கா க்ரௌடட் டுகெதர் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். அதை அப்படி ரொம்ப ஒன்று போல். சில ஆளுக்கு என்ன செய்யணும்னா இப்படி இருக்கும். சில ஆளுக்கெல்லாம் சில ஆளுக்கு கையில் வச்சுக்கிடும். அது எல்லார்ட்டையும் இருக்குது, அதில் இப்போ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அது இருக்கட்டும். ஏன் அப்படி கிண்டல் பண்ணல. ஸோ we have gone for a fellowship. பேசணும், சிரிக்கணும், விசாரிக்கணும். இன்னொன்று தெரியுமா, அந்த ஃபெல்லோஷிப் போகிற இடத்துல நான் ஈவன் கூட அந்த வார்த்தை வந்துச்சு, ஈவன் அந்த வார்த்தையை போட முடியாது, ஒரு வேலைன்னு கூட போட முடியாது. நம்ம God speak with others definitely. I believe on that. சும்மா போய் கடல் தண்ணியில் நின்று இருப்போம், இல்லை மரத்தடியில் நின்று இருப்போம், இல்லாட்டி எங்கே ஒரு இடத்துல நின்று பேசிகிட்டு இருப்போம். God speak with people. ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம் நான் சாதாரணமாக அப்படின்னு நினைக்கலாம். சோத்திரம். இன்னும் சொல்ல முடியுமா? சாதாரணமானவைகளை தான் தேவன் எடுத்து அசாதாரணமான காரியங்களை செய்கிறார். சோத்திரம். கைதட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமே. சோத்திரம். யோசிச்சு பார்த்தா இங்கே இருக்கிறவங்கள யார் ஞானிகள் இங்கே இருக்கிறது இல்லை. உங்கள் முன்னாடி நீங்கள் நினைக்கலாம், இங்கே இப்போ நாங்கள் ஒர்ஷிப் பண்ணுறவங்களோ இல்லை செய்தி கொடுக்குறவங்களோ, நாங்கள் செய்தி கொடுக்குறவங்களோ என்ன செய்யலாம், அருமையாக பேசுகிறாங்க நீங்கள் நினைக்கலாம். ஒரு வேளை அப்படி யாரும் நினைக்கிறீங்களா எப்படின்னு தெரியல, இருந்தால் நாங்கள் சொல்லிக்கிறோம், எங்களை என்கரேஜ் பண்ணிக்கிறோம். சோத்திரம். ஆனால் ஒரு 4 பேருக்கு முன்னாடி முகத்தை பார்த்து பேச முடியாத ஆட்கள் தான் நாங்கள். உண்மையை சொன்னால் இல்லை, அப்படி தான் தம்பி. புறக்கணிக்கப்பட்ட காலேஜ் டேஸ் ஸ்கூல் டேஸ்லாம் புறக்கணிக்கப்பட்டவர்கள் நாங்கள். நல்லா தெரியும் எனக்கு. ஸோ என்ன பார்த்தாருன்னா, அது நான் வீக்கான பாத்திரையா, நான்லாம் என்ன செய்ய முடியும், அந்த பாத்திரம் தான் ஆண்டவருக்கு வேணும். சோத்திரம். பிகாஸ் ஐ வில் ஸ்ட்ரெங்தன் யூ மை சன், யூ மை டாட்டர். ஆண்டவர் சொல்றார், உன்னை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். சோத்திரம். ஹல்லேலூயா. அப்படி பலப்படுத்தி எடுத்து நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் எங்களையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நான் யோசிச்சு பார்த்தேன் ஒரு காரியத்தை. எல்லாம் அர்ப்பணிப்புன்னு வரும் பொழுது அற்பமானவர்கள் தான் அங்கே இருப்பாங்க. எப்படின்னா சொற்பமானவர்கள், சொற்பமானவர்கள் தான் இருப்பாங்க. ஹல்லேலூயா. என்னை யாரா நடத்த வருவா? மோசையை பார்த்து சொல்கிறாரு, ஆண்டவரே நான் ஒருத்தன் தான் இருக்கேன். நான் இப்படி யோசிச்சு பார்த்தேன், என்ன செய்ய, என்னாலையும் ஒன்றும் செய்ய முடியாதியா. அங்கே நிற்கிறாரு மோசே தேவ சமூகத்தில். When God is searching for people, there are few were there. ஒரு சிலர் நான் உற்சாகப்படுத்தின காலைல கூட ஜெபம் பண்ணும்போது இருக்கிற எனக்கு அப்பா இன்னும் 5 வருஷம் ஆனால் 60 வயசு ஆயிரும், ரிட்டையர்டு. ரைட்டா? யங் பீப்புள், காட் நீட் யங் பீப்புள். ஹல்லேலூயா. நான் வேறு டாபிக் விட்டு போயிட்டு இருக்குது. வாலிபர்கள், வாலிப சகோதரர்கள், வாலிப தங்கச்சி தம்பிகள் ஆண்டவருக்கு வேணும். சோத்திரம். பணங்கொட்டை சப்பி போட்டுருவான் பாருங்க, சப்பி போய் கிடக்கும் பாருங்க. அந்த மாதிரி வேணா. இன்னும் 5 வயசு ஆனால் இன்னும் 5 வயசு ஆச்சு, நாங்களாம் சப்பி போட்ட பணங்கொட்டை மாதிரி. ஆனால் அந்த பணங்கொட்டையும் முளைக்கும். ஹல்லேலூயா.
அதில் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது, சோத்திரம் இல்லையா? ஆனால் காட் வாண்ட் யங் பீப்புள். யோசுவா, எதுக்கு யோசுவா வந்தான்? எதுக்கு காலேப் வரான்? ஹல்லேலூயா. God need youngsters. எத்தனை பேர் ஆண்டவருக்காக நாங்கள் ஏதாவது செய்வோம்? ஒருவேளை வீட்டை விட்டு வெளியே போக முடியாமல் இருக்கலாம், நாங்கள் ரொம்ப தூரம்லாம் பிரயாணிக்க முடியாது, இல்லை வாகனம் ஓடுறது இல்லை, நான் ஐ வில் ப்ரே ஃபார் த மினிஸ்ட்ரிஸ். எத்தனை பேர் சொல்லணும்னா ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரை. அதுக்கு ஜெபம் பண்ணி வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆண்டவர் தன்னோட கூட இருக்க வச்சுட்டு அதுக்கு என்ன பண்ணாருன்னா அடுத்து அனுப்புகிறார் அவங்கள. ஸோ அனுப்பும்போது சும்மா அனுப்பல, he empowered them. Hallelujah. He gave authority to them. அதிகாரத்தை கொடுத்து தேவன் அனுப்புகிறார், சோத்திரம். Hallelujah. நம்ம சாதாரணவர்கள் கிடையாது. நான் யோசிச்சு பார்த்தேன், we are the ambassadors of Christ னு எழுதுறாரு பவுல் எழுதும்போது. நான் டாபிக் விட்டு வெளியே போகணும், கர்த்தருக்கு சோத்திரம். we are the ambassador of Christ னா இந்த ஊரில் அந்த வண்டி போகும், எதுனா அந்த சில எம்பசி வண்டியெல்லாம் தனி நம்பர் பிளேட்டு அவங்களுக்கு. ஹல்லேலூயா. தனி மரியாதை அவங்களுக்கு. யோசிச்சு பார்த்தேன், அம்பாசிடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு தேசத்தில் இருக்கிற ஒரு தேசத்தில் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னாக்க, ஒரு யுத்தமோ இதை வந்துச்சுன்னா முதல்ல மற்ற தேசத்தின் தூதர்களை இங்கேருந்து என்ன பண்ணிடுவாங்க? முதல்ல அவங்கள காப்பாற்றிடுவாங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நான் எந்த தேசத்துக்குரியவர்கள்? இந்திய தேசமா? பரலோகத்துக்குரியவர்கள், சோத்திரம். நீ அவர் இந்தியாவிலே இருக்கார், அவர் ஆண்டவர் இந்தியாவிலேருந்து வர மாட்டார், பரலோகத்துலேருந்து வர, சோத்திரம். ஹல்லேலூயா. பரவாயில்ல தம்பி, சோத்திரம். ஓ அப்படியா, சோத்திரம். டக்குனு ஒரு தெளிவாக்க பார்த்தோன்னு டவக்குன்னு ஒரு வசனம் வந்துச்சு, வேண்டாம், சோத்திரம். அது அப்படி இருக்கட்டும். அப்போ என்னன்னா இந்த தேசத்து இந்த முழு உலகத்திற்கும் அகில உலகத்துக்கு என்ன வரப்போகுது? அழிவு வரப்போதா? பூமி வெந்தழிந்து உருகி போமா? இதற்கு முன்பாக அம்பாசிடர் ஆகிய நம்மளை தேவன் என்ன பண்ணுவார்? எடுத்துக்கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அப்போ நம்மளை காப்பதற்கு அவர் எவ்வளவு நம்ம மேலே அது ஆவியினால் நம்மளை என்ன பண்ணியிருக்காருன்னா முத்திரையிட்டு இருக்கிறார் தேவன், சோத்திரம். வரப்போகிற நாளுக்கென்று ஆவியினால் நம்மளை முத்திரையிட்டு இருக்கிற தேவன், சோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ இளவட்டமாக இருக்கிறவங்க என்ன செய்யணும்? நாங்கள் கிளவட்டமெல்லாம் ஓடிட்டு இருக்கோம், இளவட்டமெல்லாம் படுத்து கிடக்கு, எழுந்து பிரகாசிக்க வேண்டும், சோத்திரம். ஹல்லேலூயா. நான் யோசிச்சு பார்த்தேன், சில சரீர பலவீனங்கள்லாம் வருது, என்னடா அது? இல்லை யங்ஸ்டர்ஸ் ஹேவ் டு ரைஸ் அப் ஃபார் த கிரைஸ்ட். சொல்லணும், சும்மா உட்காரக்கூடாது. நீங்கள் செய்கிறீங்க இன்னும் உற்சாகமாக. ஹல்லேலூயா. இன்னும் உற்சாகமாக ஒப்பு கொடுக்கணும். இந்த தேசத்துலேருந்து ஊருக்கு போகிறேன்னா நான் போகிற இடத்துல ஒரு திருச்சபை இருக்கணும். நான் போய் ஒரு திருச்சபையோடு இருந்துட்டு இருக்கக்கூடாது, நான் போகிற இடத்துல ஒரு திருச்சபை உண்டாக்கணும் நான் என்னை கொண்டு. அந்த வைராக்கியம் உள்ள வாலிபர்களை தான் தேவன் தேர்றார். 10ஓட 11 போய் ஆராதிச்சுட்டு போயிடலாம். பட் யூ ஹேவ் டு கமிட் யுவர் செல்ஃப் டு பில்ட் அ சர்ச். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்படி இருக்கிறவர்களை தேவன் தேடுகிறார். நினைக்கலாம், நான் போய் எத்தனை பேரையா வருவேன்? அப்படித்தான் நான் நினச்சிருப்பேன். இந்த ஊரில் வந்து நான் ஊழியம் செய்வேனே நினைக்கல. நாங்களாம் ஊழியம் செய்வோம் நினச்சிருப்போம். அதை இந்த ஊரில் வந்து கர்த்தருக்கு கமிட் பண்ணிட்டோம்னா கர்த்தர் எல்லாத்தையும் நடத்தக்கூடியவர். அதற்காக தாகம் உள்ளவர்களாக இருக்கணும், சோத்திரம். ஹல்லேலூயா, சோத்திரம். ஆமென். அப்போ அந்த ஆவியானவரை நம்ம நிரப்பப்படுவது எதுக்குன்னா ஃபெலோஷிப், டு ஹேவ் அ ஃபெலோஷிப் வித் ஃபெலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அந்த ஃபெலோஷிப் உண்டாவதற்கு நம்ம முதலாவது என்ன செய்யணும்? தேவனோடு நம்ம என்ன செய்யணும்? கம்யூனிகேஷன், தேவனோடு ஃபெலோஷிப் வைத்திருக்க வேண்டும், சோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது நம்ம என்ன செய்யணும்? நேரம் ஆயிடுச்சு, 15 நிமிஷம், இந்த 3 பாயிண்ட் முடிக்கணும், சோத்திரம். முதலாவது நம்ம சபை மக்களோடும் தேவனோடும் நல்ல உறவுடையவர்களாக காணப்பட வேண்டும். ரெண்டாவது அவர் எழுதுறாரு, உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா நேரங்களிலும் தேவனை பாடி துதித்து எக்காலத்திலும் கர்த்தரை நான் சோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் துதிக்கிறாரு, எப்பொழுதும் பாடுறாரு, எப்பொழுதும் இசை வாசிக்கிறாரு, சோத்திரம். நான் யோசிச்சு பார்த்தேன், தாவீது வந்து இசை மீட்டார ஒழிய நல்ல பாடகராக இருந்திருப்பாரான்னு நான் யோசிச்சு பார்த்தேன். அதை என்னையே அந்த இடத்த வச்சு யோசிச்சு பார்த்தேன். ஹல்லேலூயா. பாடல்கள் எழுத முடியுது என்னால், ஆனால் எனக்கு பாட முடியலை, ஆனால் நான் பாடுவேன், சோத்திரம். நான் ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னாக்க, பாடல் தம்பி நம்ம அருமையாக நீங்கள் ஒர்ஷிப் நடத்தினார். பாடல் அப்படிங்கிறது ரொம்ப பேர் இருந்தால், தங்கச்சி நல்லா பாடின மகள் மெர்லி நல்லா பாடிச்சு, இந்த இசை தம்பி நல்லா போடுறான், அவன் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் நல்லா செய்கிறாங்க. அதை நான் யோசிச்சு பார்த்தேன். அதாவது இந்த இசை நம்ம பாருங்களேன்,
கிங்ஸ்லின் தம்பி வந்து மியூசிக் ஸ்டார்ட் பண்ணால் தான் கைதட்டி சத்தம் கேட்கும். எதுக்கு சொல்லணும், எல்லா இடங்களும் இருக்குது அங்கே மியூசிக். சில நேரத்தில் நம்ம கரம் தட்டி தேவனை நம்ம பாடுவோம் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு பக்கம் கரம் தட்டி போயிட்டுருக்கோம். கரம் தட்டுதலும் துதிக்கிறதும் பாடுறதும் இட் ஷுட் கம் ஃப்ரம் த ஹார்ட், பாட்டம் ஆஃப் த ஹார்ட்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் இருதயத்தின் அடிவரைகளிலிருந்து வரைகளிலிருந்து என்ன செய்யணும், அந்த துதியும் பாடலும் ஆராதனையும் கடந்து வரணும். சோத்திரம். ஹல்லேலூயா. ஸோ ஆராதனை என்பது ஒரு நல்ல ஒரு தரமான மியூசிக்னால வரக்கூடாது. ஆராதனை என்பது தரமான பாட்டினால தான் வரணும்னு இல்லை. நாம் எந்த இடத்துல இருந்தாலும் தேவனை துதித்து பாடி ஆராதித்து கொண்டிருக்கணும். சோத்திரம். ஹல்லேலூயா. அதுக்கு நான் சொன்னேன், அந்த பாடல்கள் நமக்குள்ளே இருக்கணும். வனாந்தரத்தில் போய் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வழி தெரியாமல் வனாந்தரத்துக்கு போயிட்டீங்க. ஒரு தம்பி ஒரு நாள் சொன்னார், என்கிட்ட பேர் மறந்துச்சு. நம்ம சர்ச்சை உள்ள தம்பி தான், பேர் சொல்கிறேன்னு தப்பி நினச்சிக்கிடாதீங்க, அந்த ஞாபகம் வந்தோன்னு சொல்கிறேன். இவர் ஒரு தடவை போகும்போது எங்கேயோ பிரயாணிக்கும் பொழுது பாலைவனத்துக்குள்ளே அதாவது ஒரு திசையில் போகிறதுக்கு ஆப்போசிட் திசையில் போயிட்டாராம். அது என்ன பாலைவனத்தை போயிட்டால் திசை தெரியாமல் நின்றுருக்காரு. அங்கே போய் இருக்காள் என்ன செய்யும், முதல்ல நம்ம ஆண்டவரோட பிள்ளை யார்கிட்ட உதவி கேட்போம், ஏசப்பா எப்படியாவது நீ திருப்பி சரியான பாதை கொண்டு வாங்க. அப்போ ஒரு பாட்டு பாடுன்னு நினச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே எங்கே ஸ்க்ரீனில் எங்கேயாவது ப்ரொஜெக்ட் போடுறாங்களா நான் பார்க்க முடியும் பாலைவனத்தில், இல்லாட்டி அது பேப்பர் கொடுத்துருக்காங்களா நான் பார்க்க முடியும். இட் ஷுட் பி தேர். ஹல்லேலூயா. இட் ஷுட் பி தேர். ஒரு நாள் நாங்கள்லாம் ஒருத்தர் ஒன்று சொல்லதில்ல வருத்தப்பட மாட்டோம். தம்பி கிஷோர் தம்பி வந்துட்டு ஒரு நாள் மைக்கு இருந்துச்சு, நான் பாட்டில் பாடிக்கிட்டே இருந்தேன். மைக் இல்லை, பாடிட்டே இருந்தேன். அப்போது அண்ணே நீங்கள் பாடுங்களேன், நல்லா தெரியுமா அந்த பாட்டு அப்படின்னாரு. நான் எந்த பாட்டை யார் பாட்டினாலும் கூட சேர்ந்து பாடியிருப்பேன் தம்பி அப்படின்னு. யார் தெரியாத பாட்டை பாடினாலும் நான் அவங்க பின்னாலே சேர்ந்து பாடி இருக்கிறது. அந்த பாட்டு ஸ்க்ரீனில் இல்லை, அதுக்காக நான் வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கேன்ல, எனக்கு தெரியாத பாட்டுகள்லாம் ரொம்ப உண்டு. என்னென்னா இருதயத்தில் இருக்கணும், எழுதப்பட்டிருக்கணும். அதான் சொல்கிறாரு, இங்கே வசனங்கள் எல்லாமே எங்கே எழுதியிருக்கணும், இருதய பலகையிலே எழுதப்பட்டிருக்க வேண்டும்னு ஆண்டவர் சொல்கிறார். சோத்திரம். ஹல்லேலூயா. கோவப்படுறதுக்கு இருதய பலகையில் எழுதி வச்சுருக்கோம், ஒரு ஆள் திட்டுறதுக்கு இருதய பலகையில் எழுதி வச்சுருக்கோம், சண்டை போடுறதுக்கான வார்த்தைகள் பயன்படுத்த இருதய பலகையில் எழுதி வச்சுருக்கிறோம். ஆனால் தேவனுடைய காரியங்கள் இருதய பலகையில் எழுதுறதுக்கு மறந்து போவதற்கு காரணம் என்ன, பிசாசு அப்படி பண்ணி விட்டுருவான். அதுக்கான பிசாசு காரணம், ஆனால் பிசாசு இப்படி செஞ்சுட்டானே அதனால் எழுதலைன்னு சொல்லக்கூடாது. சோத்திரம். அவனை ஜெயிக்கணும். அதுக்காக சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்து கொள்ளணும். சோத்திரம். அதுக்கட்டும். அப்போ ஆவிக்குரிய ஒரு ஆராதனை, இந்த ஆவிக்குரிய ஆராதனை எப்படி இருக்குன்னா, ஒன்று ஆண்டவரை மையப்படுத்திய ஆராதனையாக இருக்கணும். சோத்திரம். ஹல்லேலூயா. You are not coming here to worship anyone else. நமக்கு இங்கே சிலை கிடையாது, இல்லை நாங்கள் எங்களை ஆராதிப்பதற்காக அல்ல. சிலவங்களாம் முடித்தோடனே ஆராதனை எடுத்துகிட்டு போனோம், ஆனால் சூப்பராக ஆராதனை இருந்துச்சுனே, ஆனால் சூப்பராக வசனம் இருந்துச்சுனே, மறுநாள் வரும்போது அடுத்த வாரம் வரும்போது எப்படி வருவோம், இதை நான் சொல்லலை. ஏன்னா இங்கே தேவனை மையப்படுத்திய ஒரு ஆராதனை நாம் செய்ய வேண்டும். சோத்திரம். மனிதர்களை மையப்படுத்துகிற ஆராதனை செய்கிறோன்னா we are falling down. Hallelujah. I can assure, எப்படின்னு இன்னும் அது தைரியமாக சொல்ல முடியும், மலையாளத்தில் பிராகல்பியத்தோடு சொல்ல முடியும் சொல்லுவாங்க நினைக்கிறேன். அது தைரியமாக நான் சொல்ல முடியும், இதுவரை கர்த்தருடைய கிருபையால் நான் மனிதர்களை உயர்த்தினதே இல்லை. சோத்திரம். ஹல்லேலூயா. அதனால மனிதர்களிலிருந்து வரக்கூடிய எந்த விதமான காரியமோ என்னை கீழே தள்ள முடியாமல் இருந்திருக்கிறது. சோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ என்னன்னா, மனிதர்களை நோக்கி நம்ம பிரயாணித்தோம்னா குருடன் வழியாட்டின மாதிரி அவனுக்கே வழி தெரியாது, எப்படி நமக்கு வழியாட்ட முடியும்? அப்போ ஆராதனைக்குரியவர் யாரு? தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ சிங்காசனத்தில் இந்த இடத்துல என் பிள்ளை வரணும், சிங்காசனம் விட்டு அமர்ந்திருக்கிற தேவன், அவரை நம்ம ஆராதிக்க வேண்டும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் மாற்றம், நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம், நம்ம வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி, நம்ம தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். உரியா என்கிற ராஜா, உரியா தானே, உரியாவா உசியா ராஜா, யார் உசியா ராஜாவை யார் பார்த்துக்கிட்டு இருந்தா? ஏசையா பார்த்துட்டே இருக்காரு. உரியாவா உரியான்னு நினைக்கிறேன். ஓகே, சோத்திரம். அப்போ உசியா அந்த ராஜாவை என்ன பண்ணுறாருன்னா,
இவர் பார்த்துருக்கிறாரு ஏசாயா, ராஜா உசியா தான் நமக்கு என்ன பண்ணுறாரு, சாப்பாடெலாம் போட்டுருக்கிறாரு. 6வது அதிகாரம் உசியா, ஏசாயா 6வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. கொஞ்சம் டைவ். தேங்க்யூ சிஸ்டர். பாருங்க, உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரம் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறத கண்டேன். யோசிச்சு பார்த்தேன், அது வரைக்கும் ஆண்டவரை காணல ஒழுக்கு வரும் அப்படின்னு. ஏன்னா அது வரைக்கும் அவருடைய ஊழியம் எப்படி இருக்குன்னா, ஆண்டவரை இஸ்ரவேல் இந்த இஸ்ரவேல் பூரா இப்படி தான் ஆண்டவரை சொன்னதை கேட்க மாட்டேங்கிறான், எல்லாரையும் அவர் இப்படி போட்டு தாக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஏன்னா உசியாவை தான் இவர் பெரிய ஆளாக பார்த்துக்கிட்டு இருந்தார். உசியா தான் சாப்பாடு ஓடுறான், உசியா தான் நமக்கு எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறான். இல்லை அந்த நமக்குள்ளே இருக்கிற உசியா, நம்ம யார் மேலே நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ, யார் மேலே அதிகமாக ஒரு அன்பும் விசுவாசம் வைத்திருக்கோமோ, அந்த உசியாக்கள் இன்னைக்கு மறிக்கணும். மறிச்சா தான் யாரை பார்க்க முடியும்? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நம்முடைய ஆண்டவரை பார்க்க முடியும். சோத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒரு லீடர் ஐடலாக வச்சுருக்கலாம், இல்லை ஒரு ஒர்ஷிப் லீடர் ஐடலாக வச்சுருக்கலாம், இல்லை ஒரு பாஸ்டர் ஐடல், அதாவது நம்மளோட மாடலாக வச்சுருக்கலாம், அவரை உயர்த்தி கொண்டு இருக்கலாம். இல்லை 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 இல்லை, நாம் உயர்த்த அழைக்கப்பட்டிருப்பது யாரை? உன்னதத்தில் வீற்றிருக்கிற சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அதை பார்த்த உடனே தான் ஏசாயாவோட ஊழியத்தில் பெரிய மாற்றம் வருது. சோத்திரம். அவன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வருது. ஹல்லேலூயா. நான் இன்னும் சொல்லவேனா, மனிதர்களை நேசித்து மனிதர்களை பார்க்கிறவங்க விசுவாச வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும் 100% தோற்று போவார்கள். ஆனால் கர்த்தரை பார்த்து ஜீவிக்கிற பிரயாணிக்கிறவர்கள் 100% பலன் கொடுப்பார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்போ ஒன்று, கர்த்தரை ஆண்டவரை மையப்படுத்தி ஆராதனையாக இருக்கணும். 2வது எப்படி இருக்குன்னா, நம்ம ஆராதனையானது முழு மனதோடு கூடிய ஆராதனையாக இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஸ்டவ் எரிய விட்டு வந்திருக்கீங்க வீட்டில்? ஐயோ என்ன பாஸ்டர் இப்படி கேட்டீங்க? எதுக்கு சொன்னேன்னா, இங்கே வந்து உட்கார்ந்துருப்போம் பாருங்க, உட்காந்து நாமெல்லாம் எழுந்திருந்து தேவனை கரத்தை மூடி அப்படியே ஆராதிப்போம்னு சொல்லும்போது தான் ஸ்டவ்வு ஆஃப் பண்ணனா பண்ணலையா ஒரு ஞாபகம் வரும். இது எப்போ ஞாபகம் வர வேண்டியது? கதவை பூட்டிட்டு ஆராதனை கிளம்பும் போது நம்ம வந்து, நான் எப்போவுமே வந்து சேஃப்டி ஆஃபீஸர் ஆயிடுவேன். கதவை பூட்டும் போது எல்லாம் மனைவியை வெளியே விட்டுட்டு அதுப்போ நான் உள்ளே போயிட்டு வருவேன். போய் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுவேன். ஏன்னா அவிசுவாசத்தில் இல்லை, நம்ம கவனம் செலுத்த வேண்டி இருக்குது. அப்போ என்னாச்சு, எல்லாம் 100% அங்கே மியா அப்படி தானே, மியாமியான பூனை கூட்டிருந்தாங்க, எல்லாம் சரியாயிடுச்சு. அப்போ இங்கே வந்து என்ன செய்யலாம், வீட்டை பற்றி நினைக்க வேண்டாம். இங்கே வந்து தான் என்ன பண்ணுவோம், பிள்ளைக்கு ஃபோன் பண்ணுவோம். 6 மணி 6:30 வரைக்கும் ஃபோன் பண்ண மாட்டோம், பேன் பார்த்துருப்போம், ஏதாவது வேலையை பார்த்துருப்போம். 6:45 7 மணிக்கு ஒர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஃபோன். அப்போ நம்ம இருதயம் எங்கே போயிடுச்சு? வேறு எங்கே ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. ஹல்லேலூயா. அப்போ முழு இருதயத்தோடு தேவனை என்ன செய்யணும்? ஆராதிக்க வேண்டும். சோத்திரம். எண்ணங்களை சிதறிக்க கூடாது. சோத்திரம். எப்போ முழு இருதயம் வரும் தெரியுமா? தேவனுடைய நன்மைகளை நினைச்சு பார்த்தா தான் முழு இருதயம் வரும். ஹல்லேலூயா. பாடுவோம் அந்த ராசியர். அப்போ இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அள்ளையில் வைத்து கொண்டீரே. அப்படி பாடும்போது நம்ம தெள்ளுப்பூச்சி ஆயிரும் அந்த இடத்துல. ஆண்டவரே புளிதல் கிடந்தன, ஆண்டவரே வசனம் சொல்லுது, குப்பையில் இருக்கவனை புழுதியில் இருக்கவனை தூக்கி எடுக்கிறவர். எங்கே வைக்கிறார்? அவர் சும்மாலாம் வைக்கல. He seated with the kings. Hallelujah. ராஜாக்களுக்கு சமமாக உட்கார வைக்கிறாரு. எங்கள் பாஸ்டர் வந்து ஒரு கன்வென்ஷன் நடத்துகிறார், வருஷம் நடத்துவார். அந்த மலையாள சர்ச் பாஸ்டர். நான் அந்த சர்ச்சில் இருந்து அவர்கிட்ட சொல்லி பெர்மிஷன்லாம் வாங்கி அவர் என்னை ஜெபம் பண்ணி அனுப்பிவிட்டு சபை தொடங்கினதுக்கு அப்புறம் எனக்கு, யுவராஜ் நான் நடத்துகிறேன்ப்பா கன்வென்ஷன், வாப்பா. நான் எப்போனா கன்வென்ஷன் நடக்கும் பார்த்தீங்களா, நான் எங்கே இருப்போம் தெரியுமா? நாங்களாம் அங்கே இருக்க இவாஞ்சலிஸ்ட், நாங்கள் எல்லாம் இவாஞ்சலிஸ்ட் ஒரு 10 பேர் இருப்போம். பெரிய ஹால் எங்கன்னா பிரதர் இன் கிறிஸ்டியன் சர்ச்சில் இருக்கிற பெரிய ஹாலுக்கு யாரும் போயிருக்கீங்களா? ஆராதனைக்கு கொஞ்சம் பேர் போயிருக்கோம்.
அங்கே நாங்களாம் பின்னாடி வரிசையாக நிற்போம். அதான் எங்களுடைய இடம். நாங்கள் வெள்ளை சட்டை போட்டு ஒரு கருப்பங்களே ஏதாவது பேண்ட்டு போட்டு அங்கே எல்லாத்தையும் வரவேற்று உட்கார வச்சு எல்லா பணிவிடைகளையும் நாங்கள் செய்வோம். அங்கே தான் நிற்போம். எங்கள் இடமே அதான். நான் அன்றைக்கி நான் தமிழ் சபை தொடங்கியதுக்கு பின்பாக எனக்கு இன்விடேஷன் கொடுக்கும்போது என்னுடைய இடம் எங்கே தெரியுமா? இங்கே. நான் 6வது நடக்குது, நான் கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருந்தேன். சோத்திரம். அப்போ எனக்கு வந்த வார்த்தை, நீ குப்பையிலையும் புழுதியும் கிடந்த உன்னை அங்கேருந்து தூக்கி எடுத்து ராஜாக்களுக்கு சமமாக உன்னை அமர வைத்திருக்கிறேன். அப்போது நம்ம இருந்த நிலைமையவும் இன்னைக்கு வைக்கப்பட்டிருக்கிற நிலைமையை நினச்சி பார்த்தா தான் ஆராதனை அர்ப்பணிப்பாக இருக்கும். ஹல்லேலூயா. இல்லாட்டி அற்பமாக நினச்சி போயிடுவோம். ஆராதனை என்றால் ஒரு பாடலை பாடுவார்கள், கரத்தை தட்டு என்று சொல்லுவார்கள், கையை உயர்த்து என்று சொல்லுவார்கள், பின்னால் துப்பாக்கி வச்சு சொல்லுவார்கள். கையை உயர்த்தினா ஹேண்ட்ஸ் அப்மா இல்லையா? ஆராதனை இருதயத்திலிருந்து அப்படி நம்மளுடைய ஆண்டவருடைய நன்மைகளை நினைக்கும் பொழுது அடுத்த பாயிண்ட் அதான், உள்ளேருந்து வரணும். வேர் ஐ வாஸ், நான் எப்படி இருந்த மனுஷன், எப்படி இருந்த மனுஷி, இன்றைக்கி என்னை கொண்டு வந்து எந்த இடத்துல வச்சுருக்கீங்க ஆண்டவரை? இன்னும் தெரியுமா, பணம் காசு இது எல்லாத்தையும் விட நம்மளை பார்த்து நம்ம சொந்தங்கள், நம்ம நண்பர்கள், பிரதர் நல்லா இருக்கீங்களா, தம்பி நல்லா இருக்கீங்களா, நாரப்பையன்னு சொன்னவங்களாம் என்னை பார்த்து இப்போ ஊருக்கு போகும்போதெல்லாம் தம்பி நல்லா இருக்கீங்களா. அப்போ இதே எவ்வளோ பெரிய கணம். சோத்திரம். என்னை கனப்படுத்தினால என்னை எவன் கனப்படுத்துறானோ அவனை நான் கனப்படுத்துவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. சோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு நம்ம ஊருக்கு போகிறோன்னா நம்ம கிடைக்க மரியாதையை நினச்சி ஜனங்களிடம் வந்து நமக்கு நோக்கி வருகிற அந்த அந்த கனத்தை நினச்சி தேவனை ஆராதிக்க வேண்டும். சோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ உள்ளே இருக்கிற நமக்கு சோத்திரம் ஆண்டோடைய அந்த நன்மைகள் நமக்கு எங்கே இருக்கணும்? நம்ம இருதயத்துக்கு உள்ளே இருக்கணும். சோத்திரம். ரெண்டாவதாக நம்ம என்ன சொன்னோம்னா, என்ன பார்த்துருக்கிறோம்னாக்க ஆவிக்குரிய வழிபாடு. சோத்திரம். இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவரை ஆராதிக்கும் போது சொல்ல பார்த்தீங்களா, முழு உள்ளன்னா என்ன தெரியுமா? இன்னும் சொல்லப்போனால் தூய உள்ளத்தோடு. ஹல்லேலூயா. குட்டிச்சாத்தாலாம் இருக்கக்கூடாது உள்ள. அப்போ என்னன்னா நமக்கு பாருங்களேன், இன்னைக்கு இந்த வாரத்தில் எத்தனை பேர் மேலே நமக்கு வைராக்கியம் வந்திருக்கும், எத்தனை பேர் மேலே கோபம் வந்திருக்கும், எத்தனை பேர் மேலே குரோதம் வந்திருக்கும், எத்தனை பேர் மேலே வெறுப்பு வந்திருக்கும். சொல்கிறாரு, காணிக்க போட நீ வந்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு? உன் சகோதரன், அப்படின்னா சகோதரி கிடையாதா, யாராக இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட போய் என்ன செய்யணுமா? சாரி. சாரி எங்கே? உதட்டில் இருந்து இல்லை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மன்னிச்சிருங்க. உண்மையிலே நாம் இது செய்து பார்ப்போம், நம்ம வாழ்க்கையில் செயற்கரிய காரியங்களை தேவன் செய்வதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. போயிட்டு மன்னிச்சிருங்க, கேட்க முடியலையா ஆண்டவர்கிட்டயா முழங்கால் படி போட்டு அழுதுறணும். சிலவங்ககிட்ட இப்போ கேட்டோன்னா இன்னும் ஒரு குத்து குத்துவாங்க. ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்புரவாயிடணும். ஆண்டவரை ஃபர்கிவ் மீ. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நீங்கள் வந்து உங்கள் குறைகளை அறிக்கையிட்டேன்னா உங்களை குத்தி போட்டுருன்னு சொல்கிறாரா? பாவங்களை அறிக்கையிட்டு வருவோம் என்ன செய்கிறானா? வாழ்வடைகிறான். ஹல்லேலூயா. கிருபையால் அவனை மன்னித்து அவனுக்கு கிருபையால் அவனை வாழ்வடைய செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். சோத்திரம். ஹல்லேலூயா. இது எல்லாவற்றையும் அப்பதான் முழு மனதோடு நம்ம நீச முடியும், ஆராதிக்க முடியும். அந்த ஆராதனையை தான் தேவன் எப்படி சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில நேரத்தில் யோசிச்சு பார்ப்பேன், இந்த சாம்பிராணிலாம் போட்டு நம்ம வீட்டில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதாவது சாம்பிராணி எதுக்குன்னா கொசு வரட்டுறதுக்கு, துர்நாற்றம் வந்துச்சுன்னா அதெல்லாம் போட்டு விட்டுனா வீடு மனமாக இருக்கும். அந்த சாம்பிராணி எரிஞ்சிட்டு இருக்கும்போது அதோடு சேர்ந்து தேவையில்லை ஏதாவது பொருள் அதில் போட்டு பாருங்கள், அதுவும் ஒரு வாசனை, ஒரு வீச்சத்தை கொடுக்கும், நாற்றத்தை கொடுக்கும். அப்போது நம்ம சுகந்த வாசனையாக வேண்டும் என்று நம்ம ஆராய்த்து கொண்டு இருக்கும் பொழுது தேவையில்லாத காரியங்களாம் வந்து இந்த பக்கம் வந்து தேவனுக்கு அது வந்து ஒரு நாற்றமாக தான் போய் கொண்டிருக்குன்னு நான் நினச்சி பார்க்குறேன் ஒரு பக்கத்தில். ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? பியூர் ஹார்ட்டடாக, அதான் சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலனுக்கு கர்த்தர் எப்படி இருக்காரு? ஹி இஸ் a very good God. யாருக்கு? சுத்த இருதயம் உடையவர்களுக்கு. இப்போவும் வசனத்தை கேட்டிருக்கும் போது இந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லை, இப்படித்தான் சொல்லி குத்தி காலி கிழிச்சிருப்பார். இல்லை, நிலம் குத்தி கிழிக்கப்பட்டால் ஒழிய அதில் விதைக்க முடியாது.
நீங்கள் நினைப்பிய வந்து வாங்குன்னு வாங்கிட்டு போகிறாமையா இவன். அதுக்கு முன்னாடி நாங்கள் பிரசங்கம் பண்ணும்போதே வாங்க வேண்டியிருக்கு. நம்ம வாங்குறோம்ல, ஆராதனை நடத்தும் போது அருமையான தேவ பிள்ளைய ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியாச்சுன்னா, இல்லை பிரசங்கம் சொல்லியாச்சுன்னா முதல்ல குத்துங்க, ஏ யுவராஜ் நீ எப்படி இருக்கன்னு டக்குன்னு வரும் காதுக்கு சத்தம். அல்லேலூயா. ஏன்னா உங்களை பார்த்து அன்பான சகோதரியே என்ன நீ இப்படி செய்து, சகோதரனே என்ன நீ இப்படி செய்கிற போது டபார்னு 3 வரையில் எங்களை பார்த்துருக்கு. 1:3 3 குத்து எங்களுக்கு. சந்தோஷமாக இருக்குமே, மகிழ்ச்சி, சோத்திரம். அல்ல அப்படியே சந்தோஷமாயிக்கோங்க, சோத்திரம். பாருங்கள், ஆமோஸோட நாட்களில், ஆமோஸ் தீர்க்கதரிசிங்கிறவனை பற்றி தெரிஞ்சிருக்கோம். அவன் நாட்களில் இஸ்ரவேல் மக்கள் ஆலயத்துக்கு வராங்க. அவங்க வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஏய் நீங்கள் என்னை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கீங்கப்பா, உதடுகளால் ஆண்டவரேன்றீங்க, ஆனால் உங்கள் இருதயம் எங்கே இருக்குது? எங்கேயாவது வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு, நீங்கள் முடிஞ்ச உடனே சாப்பாடு கொடுப்பாங்களா இல்லையா? நான் உங்களுக்கு தவறாக சொல்லலை. என்ன சாப்பாடு இருக்கும் இந்த வாரம்? என்ன இதெல்லாம் ஓடு, போன வாரம் சரியில்லையே, இதெல்லாம் வரலாம். சோத்திரம். நமக்கு நாளை குறித்து ஆராதிக்கும் பொழுது 100% அந்த மனசை அப்படியே ஆண்டவர்களை கொடுங்க, உங்கள் இருதயத்தை 100% கொடுங்க. சோத்திரம். அல்லேலூயா. அதான் அங்கே வந்து எப்படின்னா அந்த எப்படி அந்த வாயிலிருந்து வருகிற துதி ஆராதனை. சோத்திரம். எபேசியரில் எப்படி எழுதியிருக்காது 5, அதாவது இருதயத்தில் கர்த்தரை பாடி. சோத்திரம். ஏன் பல நேரங்கள் ஆராதனையாக நமக்கு வந்து உயிரற்ற ஆராதனையாக போயிடுது. நம்ம ஒவ்வொருவருக்கும் இதை மாதிரி எண்ணங்கள் சிதறி ஓட போய் தான். 2வது என்ன பார்த்தோம்? தேவனை முழு மனதோடு நம்ம ஆராதிக்கணும். சோத்திரம். அப்போ ஆவியில் நிறைந்திருக்கும் பொழுது தான் நம்ம அப்படி ஆராதிக்க முடியும். சோத்திரம். ஏன்னா ஆவியின் நிறைவு மற்ற எல்லாத்தையும் என்ன பண்ணிடும்? வெளியே எடுத்து போட்டுரும். அடுத்து தேவனுக்கு நன்றி பாராட்டுதல். சோத்திரம். கிவிங் தேங்க்ஸ் டு காட். முடிஞ்சு வச்சு டைம். சோத்திரம். நன்றி பாராட்டுதல். 4வது காரியம் வந்து ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிதல். வேணா அடுத்த வாரத்தில் பார்த்து முடிப்போம். அப்படியே எழுந்துச்சு இருப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சோத்திரம். ஆவியில் நிறைஞ்சிருக்கீங்களா எல்லாரும்? எங்களை கள்ள கொண்டு எரிஞ்சிட மாட்டீங்களா? என்னைய கொஞ்சம் 5 நிமிஷம் கூட எடுத்துட்டேன். சோத்திரம். அப்படி கண்களை மூடி அப்படி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்கு எப்பொழுதும் தேவை. ஆண்டவரே உங்களுடைய ஆவியின் நிறைவு எங்களுக்கு எப்பொழுதும் வேணும். ஆண்டவரே நாங்கள் ஆவியில் நிறையப்பட்டிருக்கிறோன்னா நாங்கள் சக விசுவாச பிள்ளைகளோடு நாங்கள் ஐக்கியமாக இருப்பதிலிருந்து அதை அறிந்து கொள்ள முடியும் எல்லா நேரத்திலையும். ஆண்டவரே அது மட்டுமல்ல, நாங்கள் அந்த ஆவியில் நிறைந்திருந்தோன்னா எங்களை ஆராதனையில் நாங்கள் ஆண்டவரை உங்களுடைய மகிமையை காண முடியும். ஆண்டவரை அப்படி எங்களை ஆவி நிறைவுள்ளவர்களாய் மாற்றி எல்லாம் உம்மோடு ஐக்கியமாக இருந்து எல்லோரோடும் ஐக்கியமாக இருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. உங்களை முழு உள்ளத்தோடு தூய இருதயத்தோடு உண்மை ஆராதிக்க எங்களை ஒவ்வொருவரும் ஆவியெல்லாம் நிரப்பிருங்க. ஆண்டவரே அப்படி எங்களை சபையாய் நிரப்பிருங்க. எங்களை ஒவ்வொருவரும் நிரப்பிருங்க. ஆண்டவரே உங்களுடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய அன்பின் கரம் உமது பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும். உங்களுடைய ஆவியின் நிறைவு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகுவதாக. ஆண்டவரே கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும், பொறுப்படுத்திக் கொள்ளும், பெரிய காரியத்தை செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நான் ஒவ்வொருவரும் கூட சபையோட சகல பரிசுத்தவான்களும் கூட தேவனுடைய வருகை வரை இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவி நிறைவோடு எல்லாம் இருக்கீங்களா? சோத்திரம். நம்ம வந்து மிர்ஃபாக்கு தான் இந்த வருஷமும் போகிறோம். அங்கே மன மகிழ்ச்சியாக தேவன் நம்மளை நடத்துவாராக. காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.